பாயே நமக. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா, சுதர்சனன் வந்து எல்லாரையும் ஜெயிச்சு விடுறான், தேவி வந்து ஹெல்ப் பண்ணிடுறா. அப்போ ராஜாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நீ ஆஃப்டர் ஆல் உனக்கு ராஜ்யம் கூட இல்லை, நீ இதில் வளர்ந்தே, இப்போ ஆசிரமத்தில் இருந்தாய், தேவியோட பிரபாவத்தை நீ எப்படி அறிஞ்சிண்டாய், அவளுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது, எங்களுக்கு அதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்போ இவன் சொல்ல ஆரம்பித்தான். அப்போ திருப்பியும் நீ வந்து சின்ன குழந்தையாலேயே பாலனாவே நீ இதில் வந்துட்டே, வனத்துக்கு வந்துட்டே நீ. அப்போ நீ எப்படி பூஜிச்சை, நீ உனக்கு பூஜை பண்ணுறதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி கிடச்சிது, நீ வனத்தில் இருந்து எப்படி பூஜித்தை அப்படிலாம் கேள்வி கேட்குறான். ஸோ இப்போ பதில் சொல்கிறான் சுதர்சனன். ஸ்லோகம் வந்து 25 3:24 3:24 42. ஓகே. சுதர்சன உவாச்ச பாலபாவாத் மயா பிராப்தம் பீஜம் தஸ்யாஹ சுசம்மதம் ஸ்மராமி பிரஜபன்னித்யம் காமபீஜ அபிதம் நிருபாஹ. பாலபாவாத், பாலபாவம்னு என்னது, சின்ன குழந்தையோட ஒரு பாவம். அந்த ஒரு சின்ன குழந்தையோட சுபாவத்தில் எப்படியோ எனக்கு வந்து ஒரு பீஜம் பிராப்தம், தேவியோட பீஜம் கிடச்சிடுத்தோம். என்ன இது கிளி. ஸோ அவ யாரையோ கிளீம்னு சொல்ல, அவன் கிளீபன் அப்படின்னு சொல்ல போகிறோச்சே, அந்த மந்திரியை பார்த்து அந்த வெளியிலேருந்து வந்தானே இவன் அது நம்ம யுதாஜித் வந்து அங்கேருந்த மந்திரியோ யாரையோ பார்த்து நீ வந்து கிளீபன் ஏதோ சொல்லியிருக்கான். அதை கேட்டு அந்த கிளீன்னு சின்ன குழந்தையில அப்படி தானே சொல்கிறதே திருப்பி சொல்லுமே. அது மாதிரி எனக்கு அந்த குழந்தையோட சுபாவத்தினால அந்த பீஜம் எப்படியோ கிடச்சிடுத்து, தேவியோட கிளீம் பீஜம் கிடச்சிடுத்து. ஆனால் முதல்ல சொல்லும்போது கிளீன்னு சொல்லிட்டு இருந்தானே. ஸோ தஸ்யாக சம்மதம்னு எல்லாரும் சம்மதிக்கக்கூடிய தேவியோட பீஜம் அது. அப்போ ஏற்பட்டது கிடச்சிது. பிரஜபன் நித்தியம் ஸ்மராமி, டெய்லி அந்த கிளியை நான் நினச்சிட்டே இருப்பேன், ஸ்மரிச்சுட்டே இருப்பேன் நான். அது வந்து காம பீஜம் அபிதம். காம பீஜம்னு என்னது, காமனுடைய பீஜம். இப்போ தேவி வேறில்லை, காமன் வேறில்லை, மன்மதன் வேறு கிடையாது, தேவி வேறு கிடையாது. தேவியோடைய வெளிவந்த ஸ்ருங்காரமாக தான் காமன். தேவியோட ஸ்ருங்கார பாவத்தை வெளியில் ஒரு மூர்த்தியாக பார்த்தோம்னா அது காமன், அனங்கன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால தேவி பீஜமும் காம பீஜமும் எல்லாம் சேஞ்சபிள் தான். ஸோ அதனால கிளீங்கிற அந்த காம பீஜம் எனக்கு கிடச்சிது, அபிதம் என்று சொல்லப்பட்ட நிருபாகா, ராஜாக்களே, அந்த கிளீ பீஜத்தை நான் ஜபிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். बालबापान्मया प्राप्तं बीजं तस्याः सुसम्मतं स्मरामि प्रजपत् नित्यं कामबीज अभिदं नृपाः. ऋषिभिः कथ्यमाना सा मया ज्ञाता अम्बिका शिवा स्मरामि तां दिवारात्रं भक्त्या परमया पराम्. ஸோ ரிஷிபிகி கதையா மானாசா, அதுக்கப்புறம் கத்தியமானா, அதாவது ரிஷிகளும் அந்த பீஜத்தை உச்சரிச்சுட்டே இருப்பா. ஸோ நேக்கும் அந்த இது கேட்டோடனே வந்துருத்தா, நான் அந்த ரிஷிகள் சொல்லி கேட்டிருக்கேன். இல்லாட்ட இவருக்கு காம பீஜம் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி தெரியும் சுதர்சனனுக்கு. அதனால ரிஷிகள்னால சொல்லப்பட்டு சா அந்த தேவி மயா ஞாதா, எனக்கு புரிஞ்சுது இது தேவி பீஜம்னும் இந்த தேவி இப்படிப்பட்டவள்ங்கிற அந்த பெருமையெல்லாம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அந்த பிரபாவம் அம்பிகா, அவள் தேவி அம்பிகையாகும், சிவா மங்களத்தை கொடுக்கக்கூடியவள். ஸ்மராமி தாம் திவாராத்திரம், டே அண்ட் நைட், திவான்னா டே, ராத்திரம்னா நைட்டு. ஸோ டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக அவளையே நினச்சிட்டு இருந்தேன் நான். பரமையா பக்தியா, அந்த பராம்னது எல்லாத்தையும் தாண்டி மேலாக நிற்கக்கூடிய பரதேவதை, அப்பேற்பட்டவள். அந்த பக்தியோடு நான் அவளை நினைத்தேன், நாளும் பொழுதும் நினைச்சேன்னு சொல்கிறேன். भक्त्या परमया परां. व्यास उवाच तन्निशम्य वचस्तस्य राजानः भक्तितत्पराः तां मत्वा परमां शक्तिं निर्ययुः स्वगृहान् प्रति. ஸோ வியாசர் வந்து ஜனமேஜயன்ட்டு சொல்லிட்டு இருக்கார், தன்னிஷம்ய வச்சகா தஸ்யா, அந்த சுதர்ஷனுடைய வார்த்தையை கேட்ட அந்த ராஜாக்கள், ஸோ ராஜாக்கள் பக்தி தத்பராக, அவளுக்கு ரொம்ப பக்தி ஏற்பட்டுடுது தேவி மேலே. இப்போ ஏற்கனவே அந்த ஆச்சரியத்தெல்லாம் பார்த்துருக்கா, சிம்மத்து மேலே வந்து எப்படி அந்த யுதாஜித்தையும் அந்த சத்ருஜித்தையும் அவ கொன்னா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கண்ணால் பார்த்துருக்கா. ஸோ அந்த பிரபாவத்தை கேட்டு பார்த்து சுதர்சனக அப்பி தாமத்வா பரமாம் சக்தி, அவளை ஒரு பரமசக்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து இயக்க வைக்கக்கூடிய சக்தி அவள் தான் அப்படிங்கிறதை புரிந்துண்டு மத்வா அப்படி கருதி ஸ்வக்ரஹான் பிரதி நிர்யயுகு, தங்கள் வீட்டுக்கு கிளம்பி போனான். இப்போ வந்து இவனோட சண்டை போடுற அந்த எண்ணம் எல்லாம் போயிடுத்து, இவன் தேவியோட பிரபாவத்தை அறிஞ்சுட்டா. இப்போ அவாவா ஊருக்கு கிளம்பி போனார்கள்.
व्यास उवाच तन्निशम्य वचस्तस्य राजानः भक्तितत्पराः तां मत्वा परमां शक्तिं निर्ययुः स्वगृहान् प्रति सुबाहुः अगमत्काश्यां तम् आपृच्छ्य सुदर्शनः अपि धर्मात्मा निर्जगाम सुकोसलान्. ஸோ சுபாகு யார்? காசிராஜா. காசிராஜா என்ன பண்ணுறான்? மாப்பிள்ளைகிட்ட விடை பெறுறான். இப்போ ஆப்ரஷ்னம் சொன்னாலும் விடை பெறுதல். ஸோ சுதர்சனம் ஆப்ரிச்சியா, சுதர்ஷன் தன்னுடைய மாப்பிள்ளையிட்ட விடை பெற்று இப்போ போகிற எங்கே நடந்தது? ஊருக்கு வெளியில் நடந்தது. எல்லோரும் வெளியில் கிளம்பி போயாச்சு. வெளியில் போகிறச்ச வழியை மறிச்சுட்டு நின்றுட்டு சண்டை நடக்கிறது அந்த இடத்துல. அதனால் இவனு இப்போ காசிக்குள்ளே நுழையணும். சுபாகுவும் ஊருக்குள்ளே போகிறான். ஸோ காஷ்யாம் அகமத், அவனும் காசிக்கு திரும்பி போனான் விடை பெற்று. சுதர்சனக அப்படி தர்மாத்மா, அவன் தர்மமே மிகுந்தவன் அந்த சுதர்சனன். சுகோசலான் நிஜகாம, ஸோ தன்னுடைய கோசல நாட்டுக்கு அவனும் கிளம்பி போனான். இப்போ கோசல நாட்டு ராஜாவாக இவன் தானே இருக்கணும். இப்போ அதனால அவனும் அங்கே கிளம்பி போனான். தேவிகிட்ட கேட்டானே நான் எங்கே போனேன்னு. அப்போ தேவியே சொல்லிருக்கா நீ கோசல ராஜ்யத்துக்கு போய் ராஜாவா இருன்னு சொல்லிட்டா. எல்லாம் அங்கே கிளம்பி போகிறான் அவன். मन्त्रिणः तु नृपं श्रुत्वा हतं शत्रुजितं हृदे जितं सुदर्शनं चैव बभूवुः प्रेम संयुताः. ஸோ நிருபம் ஸ்ருத்வா ஹதம் யார்? சத்ருஜித். சத்ருஜித் தானே கோசல் ராஜாவாக இருந்தான். அப்போ அவன் செத்து போயாச்சு. ஸோ நிருபம் ஹதம் ஸ்ருத்வா கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்டான். யார்? மிருதே யுத்தத்தில் அந்த இவாளுக்கு நியூஸ் வந்துடுது, கோசல் ராஜ்யத்துக்கு நியூஸ் வந்துடுது, இவன் செத்து போயாச்சு ராஜா சத்ருஜித்து அப்படின்னு கேள்விப்பட்ட மந்திரினகனா மந்திரிகள், அந்த கோசல் நாட்டு மந்திரிகள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு சுதர்சனம் சைவ ஜிதம். ஸோ அவனை யார் எதிர்த்து போட்டிட்டான்னு? சுதர்சனம் தான் போரிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு கேள்விப்படுறான். பிரேம சம்யுதாக பபூஹோ, ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். பிரேம சம்யுதானா சுதர்சனன் ஏற்கனவே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சுதர்சன் அவன் ராஜா வாக்கணும்னு நினச்சான், யுதாஜித் விடலை. அதனால இப்போ ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். சுதர்சன் மேலே பிரேம சம்யுதாக அன்பை பெருக்கினார்கள். मन्त्रिणः तु नृपं श्रुत्वा हतं शत्रुजितं हृदे जितं सुदर्शनं चैव बभूवुः प्रेम संयुताः. आगच्छन्तं नृपं श्रुत्वा तं साकेतनिवासिनः उपायनानि उपादाय प्रययुः सम्मुखे जनाः. ஸோ ஆகச்சந்தம் நிருபம். அப்போ ராஜா வந்துட்டே இருக்கான், ஊருக்குள்ளே நுழையிறான். அதை கேட்டு சுத்வா அதை கேட்டு தம் சாக்கேத நிவாசிகள், சாக்கேத அயோத்தியா, ஸோ அயோத்தி நிவாசிகள் எல்லாரும் உபாயனானி கிஃப்ட்டு ராஜா கொடுக்கறது நிறைய கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு வராலாம். உபாதாயை எடுத்துக்கொண்டு சம்முகே ஜனாகா பிரயயுகு, அவர் எதிர்நோக்கி அவரை நோக்கி உபாய கிஃப்டெல்லாம் எடுத்துட்டு அவரை நோக்கி சென்றார்கள். பிரயயுகு சென்று அடைந்தார்கள். आगच्छन्तं नृपं श्रुत्वा तां साकेतनिवासिनः उपायनानि उपादाय प्रययुः सम्मुखे जनाः. तथा प्रकृतयः सर्वे नाना उपायनपाणयः ध्रुवसन्धिसुतं मत्वा उदिताः प्रययुः प्रजाः. ஸோ பிரகிருத்தின்னா மந்திரி பிரதானிகள் எல்லாம் பிரகிருதிகள்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ அந்த மந்திரிகள் எல்லாரும் நானா உபாயன பானையக நிறைய கிஃப்ட்டு. ஸோ அவள பெரிய பலவிதமான உபாயனங்கள் கிஃப்டெல்லாம் எடுத்துட்டு கைகளில் துருவசந்தி சுதம். யார்? துருவசந்தியோட பிள்ளை யார்? சுதர்ஷனன். ஸோ சுதர்ஷனனை மத்வா, சுதர்ஷன் தான் வரான், துருவசந்தி பிள்ளை தான் வரான் அப்படிங்கிறது ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுடுதா. ஸோ இப்போ முதிதாக பிரஜாகா, ஆனந்தப்பட்ட பிரஜைகள் எல்லாருமே பிராயு. ஸோ ராஜாவை நோக்கி அவளும் போகிறான், எல்லா பிரஜைகளும் போகிறா, மந்திரிகளும் போகிறான். तथा प्रकृतयः सर्वे नाना उपायनपाणयः ध्रुवसन्धिसुतं मत्वा मुदिताः प्रययुः प्रजाः. स्त्रिया उपसंयुतः सो अथ प्राप्य अयोध्यां सुदर्शनः सम्मान्य सर्वलोकांश्च ययो राजा निवेशनम्. ஸ்திரியா சம்யுத்தகன் பெண்ணோடு வரான், சசிகலா கல்யாணம் பண்ணில வரான். அப்போ சசிகலாவோடு வந்து அவனை ஸோ அதை பிராப்பிய அயோத்தியாம் சுதர்ஷனா அப்படி அந்த தன்னுடைய மனைவியோடு வந்து சசிகலா அழைச்சின்னு வந்து அயோத்தியாவுக்கு வந்து அடைந்தாச்சு. ஸோ சம்மானிய சர்வலோகான், லோகான்னு இங்கே மக்கள்.
ஸோ எல்லா மக்களையும் அவளுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப மதிப்பு கொடுத்து கௌரவத்தை கொடுத்து சம்மானம் பண்ணி ராஜா நிவேசனம் யயவு தன்னுடைய இருப்பிடத்துக்கு பேலஸுக்கு சென்றான். स्त्रिया उपसंयुतस्सो अथ प्राप्य अयोध्यां सुदर्शनः सम्मान्य सर्वलोकांश्च ययौ राजा निवेशनम्. बन्दिभिः स्तूयमानः तु वन्द्यमानश्च मन्त्रिभिः कन्याभिः कीर्यमानश्च लाजैः सुमनसैः तथा. ஸோ பந்திகள், பந்திங்கிறது வந்திகள்லாம் துதிப்பாடிகள், எல்லாம் ராஜாவை துதிப்பாடுவா, ஜெய் ஜெயன்னு பாடிட்டு வருவா. ஸோ அப்படிப்பட்ட வந்திகள்லாம் துதிப்பாட வந்தியமானஷ்ட மந்திரிபிகி மந்திரிகள் எல்லாம் கும்பிடும்படி வந்தனம் பண்ணுறா. அவர் ராஜாவை நோக்கி நம்ம இது வணக்கம் பண்ணி அப்படி அவா துதிப்பாடுறா, இவன் வணங்குறா. கன்யாபிகி கீரிய லாஜைகி கீரியமானக, லாஜான்னா பொறின்னு அர்த்தம். ஸோ லாஜைகி கீரியமான வர வழியிலெல்லாம் பொரிய தூவுறா. ராஜா வர வழியெல்லாம் பெண்கள், சிறு பெண்கள்லாம் கன்னிகைகள் எல்லாரும் அப்படி பொரிய தூவி அப்படி வரவேற்கிறா அவனை. சுமனசைகி ததா, வெறும் பொரிய மட்டும் தூவலையாம், பூக்கள் எல்லாம் தூவுறா. ஸோ ராஜா வரையில் சுமனஸ்ன பூக்கள் எல்லாம் தூவி அப்படி வரவேற்கப்பட்டு இப்படியாக அவன் தன்னுடைய பேலஸை அடைந்தான். वन्द्यमानश्च मन्त्रिभिः कन्याभिः कीर्यमानश्च लाजैः सुमनसैः तथा. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे सुदर्शनेन देवी महिमा वर्णनं नाम 24 सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 25 व्यास उवाच गत्वा अयोध्यां नृपश्रेष्ठः गृहं राज्ञः सुहृद्वृतः शत्रुजित् मातरं प्राह प्रणम्य शोकसङ्कुलाम्. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயிட்ட கதையை. அயோத்தியாம் கத்வா, நேராக பேலஸ்க்கு போயிட்டு நிருபசிரேஷ்டக, யார் சுதர்ஷனன், ராஜாவை சிறந்த ராஜாவான சுதர்ஷனன், ராஜ்ஞகா கிரகம், ராஜாவோட வீடு, அதான் பேலஸ், அங்கே போயிட்டு சுகிருத் விரதக, அதாவது சுகிருத்துகள் எல்லாம் அவனுடைய நன்மை நாடக்கூடிய எல்லாரும் இருக்கா. விரதகன சூழப்பட்டு தனக்கு நன்மை நாடுபவர்கள்லாம் அவனை சூழ்ந்திருக்கும்படி அவன் போகிறான் பேலஸ்குள்ளே. ஸோ சத்ருஜித் மாதரம், அவன் அம்மா போய் பார்க்குறான். சத்ருஜித் செத்து போயிட்டானே பாவம், அவன் அம்மாவுக்கு இப்போ தானே நியூஸ் வந்திருக்கு. ஸோ லீலாவதியை பார்க்குறான். பிராக பிரணம்ய, அவளை நமஸ்காரம் பண்ணி சோக சங்குலாம் சத்ருஜித் மாதரம், சோகமாக இருக்கான், ரொம்ப சோகத்தோடு தன்னுடைய மகனை இழந்தவளாக இருந்த அந்த லீலாவதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான் சுதர்ஷனன். गत्वा अयोध्यां नृपश्रेष्ठः गृहं राज्ञः सुहृद्वृतः शत्रुजित् मातरं प्राह प्रणम्य शोकसङ्कुलाम्. मातः नाते मया पुत्रः सङ्ग्रामे निगतः किल न पिता ते युधाजिच्च शपेते शरणौ तथा. அம்மா மாதகா, அம்மான்னு கூப்பிட்றார். அம்மா உன்னுடைய பிள்ளையை நான் கொல்லலம்மா, சங்கிராமே நிகத்தகன கொல்லப்படான், என்னால் கொல்லப்படலை. மயானாகி நிகத்தக, நான் அவனை கொல்லலம்மா. ந பிதாதே, உங்கள் அப்பாவே நான் கொல்லலை. இதாஜித்தோ எல்லாம் தேவியை சம்ஹாரம் பண்ணிட்டான், நான் கொல்லலம்மா. ஷபேத்தே, உன்னுடைய காலில் பணிஞ்சு சபதமிட்டு சொல்கிறேன்ட்ட. ஷபேனது உன்னுடைய காலில் சபதமிட்டு சொல்கிறேன், நிச்சயமாக நான் அவளை கொல்லை, என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்கிறார். मातः न ते मया पुत्रः सङ्ग्रामे निहतः किल न पिता ते युधाजित् शपेते चरणौ तथा. ராதகிருஷ்ணன், அப்போ இவன் சொல்றது துர்கயாதௌ ஹதௌ சக்யே ந அபராதஹ மம அத்ரவை அவश्यं பாவேஷு பிரதீகாரஹ ந வித்யதே. துர்கையா தௌஹதௌ, அவள் ரெண்டு பேருமே துர்காதேவி தாமா கொண்டா, துர்காவால் கொல்லப்பட்டார்கள். அவர் சங்கியனா இது போரில் மிருதே சங்கியே, எல்லாம் போரில் சங்கிராமே, எல்லாம் ஏகப்பட்ட வார்த்தைகள் போருங்கிறத அர்த்தம். ஸோ அந்த போரில் அவள் ரெண்டு பேரும் துர்காதேவியால் கொல்லப்பட்டார். நான் அபராதம் மாமா, எனக்கு அபராதம் இல்லை, நான் அபராதம் பண்ணலம்மா. ஸோ மாமா அத்திரவை, அங்கே என்னுடைய ஒரு அபராதமும் கிடையாது. அவசியம் பாவி, நடக்க வேண்டியது,
அதாவது அவசியம் பாவினா பாவினாலே ஃப்யூச்சர். ஸோ எது எது ஃப்யூச்சரில் நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அது மாதிரி அது நடக்க வேண்டி இருந்தது பாவேஷு. அந்த மாதிரி நடக்க வேண்டிய விஷயங்கள் பிரதீகாரகன வித்தியத்தை யாரும் அதை மாற்றிட முடியாது. அதுக்கு ஒரு பிரதிகாரமும் பண்ண முடியாது. நடக்க வேண்டி இருந்தது அது நடந்துருத்துமான்னு சொல்கிறான். दुःखयातौ हतौ सङ्ख्ये न अपराधौ मम अत्र वै अवश्यं भावि भावेषु प्रतीकारः न विद्यते न शोकः अत्र त्वया कार्यः मृतपुत्रस्य मानिनी स्वकर्मवशकः जीवः भुङ्क्ते भोगान् सुखासुखान्. ஓகே. ஸோ நான் சோகம் அத்திர துவயா காரியம். நீங்கள் சோகப்படாதீங்கோ. நல்ல தேவியோட இதுலேருந்து ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ சோகப்படாதீங்கம்மா. என்ன காரியாத்திரா நீங்கள் அந்த சோகப்படுற வேலையை பண்ணாதீங்கோ. மிருதபுத்திரசியா பிள்ளை போயிட்டானே கவலைப்பட. தேவியோடு கொல்லப்பட்டான்னு நிச்சயமாக உனக்கு சொர்க்கலோகம் தான் கிடச்சிருக்கும். அதனால் கவலையே வேண்டாம் உங்களுக்கு. மானினி கௌரவத்தை உடையவளே. ஸ்வகர்மவசக ஜீவகா. எல்லாரும் அவாவா கர்மத்தை அனுபவிச்சுட்டு போனோம். ஜீவனுக்கு அவன் கர்ம வசத்தில் தான் இருக்கான். அந்த கர்மம் கட்டுப்படுத்திடும் அவனை. ஸோ அவனால் அது மீறவே முடியாது. ஸோ அந்த கர்ம வசத்தில் இருக்கிறனால ஜீவன் புங்தே அவனை அனுபவிக்கிறான். அதை போகான் சுகா அசுக அசுகான். சுகமோ துக்கமோ. அசுகம்னு துக்கம். ஸோ சுகமோ துக்கமோ அவன் கர்மத்தின்படி அவனதை அனுபவிச்சுட்டு போயிடுறாமான்னு சொல்கிறான். शोकः अत्र त्वया कार्यः वृद्धपुत्रस्य मालिनी स्वकर्मवशकः जीवः भुङ्क्ते भोगान् सुख असुखान्. राधे कृष्ण मैम. दासो अस्मि तव भोः मातः यथा मम मनोरमा तथा त्वम् अपि धर्मज्ञे न भेदः अस्ति मानिनी. உங்கள் மானினி போட்டிருக்கா. எனக்கு இங்கே மனாகப்பின்னு போட்டிருக்கு. ஒன்றும் போய் வித்தியாசம் இல்லை. ஒன்றும் வாசிக்கலாம். தாசோ அஸ்மி தவ போஹோ. போஹோன்னா அம்மா அப்படின்னு கூப்பிட்றேன். போஹோன்னா நார்மலாக ஐயனே அம்மா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அட்ரஸிங் அது. ஸோ தாசோ அஸ்மி அம்மா உங்களுக்கு நான் தாசனாக தான் இருப்பேன். நீங்களும் எனக்கு ஒரு அம்மா தான். ஸோ யதா மம மனோரமா. என்னுடைய அம்மா மனோரமா எப்படியோ எனக்கு அது போல் தான் நீங்களும். நீலாவதியான நீங்களும் எனக்கு அதே மாதிரி தான். ஸோ ததாத்வம் அதே போல் தான் நீங்கள். ஸோ அப்படி தர்மஜே தர்மம் அறிந்தவளே ந பேதோ அஸ்தி மனாகபி. துள்ளி கூட வித்தியாசம் உங்கள் ரெண்டு பேரில் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னம்மா. நீ இது கௌரவம் உடையவளே. உங்கள்கிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன். दासो अस्मि तव मोहो मातः यथा मम मनोरमा तथा त्वम् अपि धर्मज्ञे न बोधो अस्ति मानिनी. अवश्यम् एव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभं तस्मात् न शोचितव्यं ते सुखे दुःखे कदाचन. ஸோ போக்தவ்யம் அவசியமேவ கிருத்தம்னு இது செய்ததை தாம் பண்ணின தப்போ ரைட்டோ அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம். அவசியமேவ போக்தம். அவசியமாக அனுபவிச்சு தான் ஆகணும். கிருத்தம் கர்ம சுப அசுபம். நீ பாவம் பண்ணால் பாவத்துக்குள்ளே இதை அனுபவிக்கணும். புண்ணியம் பண்ணால் அசுபம். அசுபம்னா பாவம். சுபம்னா புண்ணியம். ஸோ புண்ணியமோ பாவமையோ எது பண்ணினியோ அதை அனுபவிச்சதே தீரணும். தஸ்மாத் நான் சோழித்தவ்யம். ஆகவே அதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கான், சாக வேண்டி வந்துடுத்து போயிட்டான். சின்ன வயசில் போயிட்டான், அவ்வளோதான். தே சுகே துக்கே கதாச்சன. அதனால் சுகம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் ஒன்று போல் சமத்துவமாக எடுத்துக்க தெரியணும். அதனால் நான் சோச்சித்தவ்யம். கவலைப்படக்கூடாது. சுகம் வரும்போது குதிக்கவும் வேண்டாம், துக்கம் வர வச்சா ரொம்ப வருந்தவும் வேண்டாம்னு சொல்கிறானுங்க. अवश्यमेव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभं तस्मात् न शोचितव्यं ते सुखे दुःखे कदाचन. दुःखे दुःखादिकान् पश्येत् सुखे पश्येत् सुखादिकम् आत्मानं शोकहर्षाभ्यां शत्रुभ्याम् इव न अर्पयेत्. துக்கே துக்காதிக்கான்னு பட்சியது. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறவாளை பார்த்தோம்னா நம்ம துக்கம்லாம் ஒன்றுமே இல்லை தோணும் இல்லையா. நம்மளை விட கஷ்டப்படுறவாளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பெரிய கஷ்டம், இதோ இந்த கஷ்டத்தை விட எவ்வளோ கஷ்டப்படுற நிறைய பேருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா அந்த துக்கத்தை பெருசாக பாராட்டின்னு இருக்க மாட்டாய். அதே மாதிரி சுகே நல்ல ஏதோ ஒரு சுகம் வருது, துள்ளி குதிச்சா இதுக்கு மேலே 1000 மடங்கு சுகம் உள்ளவாளை பாரு. அப்படி பார்த்தியானா உனக்கு இது என்ன சாதாரண சுகம் அப்படின்னு அந்த சுகத்தில் ரொம்ப துள்ளி குதிக்க தோணாது. அதையும் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குள்ள பழக்கம் வந்துடும். அதனால் சுகத்துலேயும் சுகம் அதிகம். நான் உன்னை விட சுகம் ஜாஸ்தியாக யார் இருக்கா அதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆத்மானம் சோக ஹர்ஷாபியாம். அதாவது சோகம் ஹர்ஷம் ரெண்டுமே சத்ரு நம்மளுக்கு. ஸோ சத்ருபியாம் இது ரெண்டுமே சுகமோ துக்கமோ ரெண்டையுமே ஒரு சத்ருன்னு நினச்சிக்கோ.
ரெண்டுமே இல்லாமல் சமமாக இரு, அப்படியே நடு நிலையில் இரு. சோகம் வந்தால் ரொம்ப துன்பப்படாதே, ஆனந்தம் வந்தால் ரொம்ப உயர்ந்ததாக நினச்சிக்காதே. அப்படி சமத்துவமாக இருக்கும்போது இது ரெண்டுமே சத்ருன்னு புரியும் போது அவர் சொல்கிறா இல்லையா, குணம் தோஷம் ரெண்டுமே தோஷம் தான்ட்டார். அதனால் ரெண்டுக்குமே மேலே போ, குணதோஷத்துக்கு தாண்டினா தான் அதான் குணம்னு விட்டார் இல்லையா. அதே மாதிரி இங்கே சொல்கிறான், இந்த சுகமும் துக்கமே ரெண்டுமே சத்ரு தான். அதனால் அது ரெண்டையுமே தாண்டணும். ஆத்மானம் ந அர்ப்பயத், அதில் போய் ஆத்மாவை தண்ணி அதில் போய் சாடி விட்டுறாதே, மனசை அதில் போய் ஈடுபடுத்தாதே. ஆத்மானம்னு இங்கே மனசை அந்த சுகத்திலேயோ துக்கத்திலேயோ ஈடுபடுத்தி விடாதே. ந அர்ப்பயத். दुःखे दुःखादिकान् पश्येत् सुखे पश्येत् सुखादिकम् आत्मानं शोकहर्षाभ्यां शत्रुभ्याम् इव न अर्पयेत् दैवाधीनम् इदं सर्वं न आत्माधीनं कदाचन न शोकेन तदात्मानं शोषयेत् मतिमान् नरः. சர்வம் தெய்வாதீனம் இதம், எல்லாமே அந்த விதிப்படி நடக்கும். தெய்வ அதீனம், அதீனம்னு தெய்வத்துக்கு அடிமையாக, தெய்வத்தின் அந்த தெய்வங்கிறது இங்கே விதிக்கு அடிமையாக தான் எல்லா காரியமும் நடக்குமே. ந ஆத்ம அதீனம் கதாச்சன. ஸோ தன் வசத்தில் எதுவுமே கிடையாது. நான் என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவையே கிடையாது. விதி எப்படி இருக்கோ அதுபோல் எல்லா காரியமும் நடக்கும். ந சோகேன ததா ஆத்மானம். ஆகவே சோகத்தில் அப்படியே ஒரேடியாக மனசு நொந்து போய் டிப்ரெஷன்லாம் போக தேவையே கிடையாது. ந ஆத்மானம் சோஷையேத். சோஷையத்துன்னு மனசு அப்படியே உலத்துறதுன்னு, சோஷனம் பண்ணுறதுன்னு உலத்துறதுன்னு மனசு ரொம்ப வேதனையாக பீடிக்கிறது, அந்த டிப்ரெஷன் அதை பண்ணக்கூடாது. மதிமான் நரக, புத்திசாலியான ஒரு மனிதன் தன்னைத்தானே ரொம்ப வருத்தி கொள்ளக்கூடாது சோகப்பட்டு. दैवाधीनम् इदं सर्वं न आत्म अधीनं कदाचन न शोकेन तदा आत्मानं शोषयेत् मतिमान् नरः. यथा दारुमयी योषा नटादीनां प्रचेष्टते तथा स्वकर्मवशगः देही सर्वत्र वर्तते. தாருமையி யோஷான்னு மரக்கட்ட பொம்மை. இந்த பொம்மை யோஷான பெண்ணு, ஒரு பெண்ணை ஒரு பொம்மையை வச்சுட்டு இப்படி நூலை வச்சுன்னு ஆட்டுவேன் இல்லையா, அந்த பொம்மலாட்டத்தில் நடாதீனாம் பிரச்சேஷ்டத்தே. ஸோ அந்த கயத்தில் கட்டி பின்னாடியிலேருந்து இந்த பொம்மையை வச்சு ஆட்டி அவன் அந்த பொம்மையை வச்சு டான்ஸ் பொம்மலாட்டம் காட்டுறான். அதை மாதிரி தான் நம்மளால் இல்லாமல் பொம்மலாட்டம் மாதிரி ஆடின்னு இருக்கோம். ஏன்னா எதுக்கு விதிக்கு அடிப்பட்டு அப்படி ஆடின்னு இருக்கோம். ஸ்வகர்ம வசக்காக, நம்மளும் நம்மளுடைய கர்மத்தோட வசம். நம்மளுடைய கர்மம் தான் அந்த பொம்மலாட்டக்காரன் மாதிரி. கர்மம் நம்மளை அப்படியே ஆட்டி வைக்கிறது, நம்ம ஆடுறோம், அவ்வளோதான். தேகி சர்வத்திர வர்த்ததே. தேகிங்கிறது யார்? தேகத்தை உடையவன், அந்த ஜீவனாகப்பட்டவன் எப்போவுமே தன்வசம் இல்லாமல் கர்மவசத்தில் தான் அவன் ஆட்டு வைக்கப்படுகிறான், ஆடின்னு இருக்கான். यथा दारुमयी योषा नटादीनां प्रचेष्टते तथा स्वकर्मवशगः देही सर्वत्र वर्तते. अहं वनगतो मातः न अभवं दुःखमानसः चिन्तयन् स्वकृतं कर्म भोक्तव्यम् इति वेद्मि च. மாதக அம்மா எல்லாம் லீலாவதிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அம்மா அகம் வனகதக, நான் காட்டுக்கு போனேன், அது விதி தானே. ஒரு ராஜாவோட பிள்ளையாக பிறந்து நாட்டில் இருக்கிறது கூட துப்பு இல்லாமல் நாட்டிலேயே விட்டு துரத்தப்பட்டு நான் காட்டுக்கு போனேனே, வனங்கதக வனத்துக்கு போனேன். துக்கமானசக அபவம், மனசில் ரொம்ப துக்கப்பட்டேன். அந்த சமயத்தில் ரொம்ப துக்கப்பட்டு நான் வனத்துக்கு போயிட்டு போனேன். சிந்தையன் சொக்ருத்தம் கர்ம, அப்போ நான் என்ன நினச்சினேன், ஓ நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்படி காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு என்னுடைய மனசில் அது என்ன எண்ணின்னு இருந்தேன். ஸ்வக்ருதம் கர்ம, நான் பண்ணின கர்மத்தை நினச்சிட்டு போக்தவ்யம் இது, அதை அனுபவிச்சுட்டே ஆகணும் என்று வேத்மீச்சா, அதை அறிந்தேன், நான் அதை அறிகிறேன். ஸோ நான் காட்டுக்கு போனதும் சும்மா இல்லை, என்னோட கர்மவசத்தால் தான் போனேன் அப்படின்னு சொல்கிறேன். अहं वनगतः मातः न अभवं दुःखमानसः चिन्तयन् स्वकृतं कर्म भोक्तव्यम् इति वेद्मि च. अमृतो मातामहो अत्र एव विदुराजननी मम भय आतुरा गृहीत्वा मां निर्ययौ गहनं वनम्. மாதாமகா மிருத்தக, எங்கள் அம்மாவோட அப்பா யார்? வீரசேனன் கொல்லப்பட்டான்னு போரில், யுதாஜித்தோடு போரில் அவன் செத்தான். ஸோ அதனால் என்னுடைய தாத்தா செத்து போயிட்டார். மாதாமகா அத்தையேவ மிருத்தக,
இங்கே நாட்டில் செத்து போயிட்டார் எங்கள் தாத்தா. விதுரா ஜனனி மமா, எங்கள் அம்மா கணவனை இழந்தாள். துருவசந்தி வேற ஏற்கனவே செத்து போயிட்டார். சிங்கம் கடிச்சு காற்றை பண்ணோடனே வேட்டையாடும் போது சிங்கத்தால் அடித்து கொல்லப்பட்டான் இந்த துருவசந்தி. அதனால எங்கள் அம்மா ஏற்கனவே விதவை. ஸோ எங்கள் அம்மாவும் விதவையாக இருந்தா. பயாத்துரா கிரகித்தோ, அப்படி ரொம்ப பயந்து போய் அப்பாவும் போயிட்டா ராமடையானும் இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயம் பீடிச்சு அவன் என்ன பண்ணுவான், மாம் கிரகித்துவா என்னை தூக்கிண்டு ககனம் வனம் நிறையவு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடியே போனா எங்கள் அம்மா. மிருதக மாதாமக அத்ரயைவ விதுரா ஜனனி மம பயாதுரா கிரஹீத்வா மாம் நிர்யயௌ ககனம் வனம். பாதேயம் ச தஸ்கரைஹி மார்கே லுண்டிதா, அதாவது லுண்டனம் பண்ணுறதுன்னு என்னது அப்படியே கபலீகரம் பண்ணுறது. இது தஸ்கரன திருடன். ஸோ திருடர்களால் வழியில் கொள்ளை அடிக்கப்பட்டார்கள், எல்லாம் சாமானும் எடுத்து. ஸோ லுண்டிதா தஸ்கரைஹி மார்க்கத்தில் வழியில் போகிறோச்சு காட்டில் வழிப்பறி கொள்ளையர்கள்லாம் எங்களை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். வஸ்திரஹீனா தான் இருந்தா, ஐயோ அவன் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சாரியை கூட கட்டி விட்டா அவள் இருக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்படி ஆயிட்டா அந்த சமயத்தில். பாத்தேயம்னா பார்த்தான வழி. ஸோ வழிக்கு தேவையான பொருட்களை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இருக்கா, அது முழுசும் போயிடுத்து. ஹிருதம் சர்வம் எல்லாம் அபகரிக்கப்பட்டது. ஸோ பாலபுத்ரா எங்கள் அம்மா சின்ன குழந்தையோடு இருந்தா. பாலபுத்திரான்னு இங்கே யார், மனோரமா, சின்ன குழந்தையை உடையவள்னு அர்த்தம். ஸோ எங்கள் அம்மா மனோரமா நிராசையா, ஒரு ஆசையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டில் அப்படி தவித்தாள் அவள். எல்லாம் கர்ம வினை. கரெக்ட். माता गृहीत्वा मां प्राप्ताः भारद्वाज आश्रमं प्रति विदल्लो अयं समायातः तथा दात्रेयिका अबला प्राप्ताः वराது प्राप्ता, ஏன்னா ஒரே ஒருத்தி லேடி அம்மா. ஸோ மாம் கிரகித்வா மாதா பிராப்தா, எங்கள் அம்மா என்னை வச்சுண்டு எங்கே போனா, பாரத ஆசிரமம் பிரதி பிராப்தா. என்னுடைய அம்மா அந்த பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனாள். விதல்லக அயம் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் கூட்டின்னு பண்ணாலே, விதல்லனை கூட்டின்னு பண்ணாலே. ஸோ விதல்லன் சம் ஆயாத்தக அவனு வந்தான். ததா தாத்ரேயிகா ஒரு தாசியும் வந்தான், சேடி பெண். தாத்ரான்னு தாத்ரி அப்படி சொல்லுவோம். ஸோ தாத்ரேயிகா அபலா, ஒரு அபலையாக எங்கள் அம்மா அங்கே போகும்போது ஒரு சேடி பெண் வந்தா, ஒரு மினிஸ்டர் வந்தா, அவ்வளோதான். நாங்கள் 4 பேரும் போனோம். மாதா கிரஹீத்வா மாம் பிராப்தா भारद्वाज आश्रमं प्रति विदिल्लः अयं समायातः तथा दात्रेयिका अबला मुनिभिः मुनिपत्नीभिः दयायुक्तैः समन्ततः पोषिताः बलनिवारैः वयं तत्र स्थिताः त्रयः. ஸோ முனிபத்னிபிகி முனிவர்கள் அங்கேருந்த முனிவர்களோட மனைவிகள்லாம் இருப்பா இல்லையா, அந்த பத்னிகள்லாம் இவாளுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தா பாவம். ஸோ தயாயுக்தைக்கு ரொம்ப கருணையோடு கூட சமந்ததக எல்லாரும், நிறைய ஆசிரமம் இருக்குது, நிறைய முனிவர்கள் இருக்கா. ஸோ எல்லாருமே எங்களுக்கு போஷணம் பண்ண ஆளுக்கால் ஒரு டர்ன் வச்சு கொடுப்பாளா இருக்கும். இன்றைக்கி நீ கொடு, நாளைக்கு நான் கொடுக்குறேன்ட்டு. அப்படியே எல்லாம் நாங்கள் வளர்க்கப்பட்டோம், போஷணம் பண்ணப்பட்டோம். எதனால பல நீவாரைக்கு அங்கே என்ன கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும். நீவாரன கஞ்சி. ஸோ கஞ்சி கொடுத்தா எங்களுக்கு, பழங்கள் கொடுத்தா. ஸோ வயம் தத்ர ஸ்திதாக திரையக, நாங்கள் 3 பேரும் அங்கே இருந்தோம் அப்படிங்கிறா. ஸோ ஒருவேளை விதல்லன்னு கொஞ்சம் இடைக்கி வெளியில் போயிட்டு அப்புறம் திரும்பி வருவேன். அப்போ தான் வரும்போது தான் இந்த யுதாஜித் அந்த சமயத்தில் வரும்போது தான் இவனை வந்து கிளீபன்னெல்லாம் கூப்பிடுவா இல்லையா. ஸோ நாங்கள் 3 பேர், யார், தாசி, நான், எங்கள் அம்மா, அங்கே நாங்கள் இருந்தோம். दयायुक्तैः समन्ततः पोषिताः बलनिवारैः वयं तत्र स्थिताः त्रयः. दुःखं न मे तदा ह्यासीत् सुखं न अद्यतनागमे न वैरं न च मात्सर्यं मम चित्ते तु कर्हिचित्.
ஸோ எனக்கு வந்து ஒரு துக்கம் இல்லை, நாங்கள் இருந்தேனே என்னை நாட்டை விட்டு கிளப்பிட்டாளே அப்படிங்கிற துக்கம் நாமே ததா, எனக்கு துக்கம் ஏற்படவில்லை. ஹி ஆசித்து சுகம் ந அத்ய தனாகமை, இன்றைக்கி ரொம்ப ராஜ்யம் கிடச்சிடுத்து, நான் பெரிய ராஜாவாயிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த சுகமும் எனக்கு இல்லை. தனாகமே அத்யா, இன்றைக்கி நிறைய பணம் வந்தாச்சு, பெரிய பௌருஷங்க இது கிடச்சாச்சு, எனக்கு ராஜ்யம் கிடச்சாச்சு, அதில் எனக்கு பெரிய சுகமும் இல்லைம்மா. ந வைரம் நச்ச மாத்சரியம், எனக்கு இந்த கெட்ட சுபாவங்கள்லாம் இல்லை, அங்கே வளர்ந்ததுனால எனக்கு விரோத மனப்பான்மை இல்லை, ஒரு மாத்சரியம் பொறாமை இல்லை. மம சித்தே து கர்ஹிச்சித்து, துள்ளி கூட கொஞ்சம் கூட பொறாமை போட்டு எதுவும் இல்லை, சுகத்தையும் நான் ஓவராக நான் எடுத்துக்கலை, அப்படி தான் இருக்கேன்னு சொல்கிறார் லீலாவதிட்ட. दुःखं न वेददा ह्यासीत् सुखं न अद्यदनागमे न वैरं न च मात्सर्यं मम चित्ते तु कर्हिचित् नीवारभक्षणं श्रेष्ठं राजभोगात् परन्तपे तदा शीनरकं याति न नीवार अशनः क्वचित्. நீவார பட்சணம் சிரேஷ்டம், கஞ்சியே தேவையில்லைன்றார். கஞ்சி தான் சிறந்தது, உடம்புக்கு நல்லது, உடம்பு ஒன்றும் செய்யாது. ஸோ சிரேஷ்டமானது ராஜபோகாது, இந்த ராஜபோகத்தை விட தட் இஸ் பெஸ்ட்டுன்ட்டார். பரந்தப்பேன்னு என்னது, பரந்தப்பனான உன்னுடைய கணவன், அது அவனுடைய மனைவியேன்னு எடுத்துக்க வேண்டிதான். ஸோ பிறரை வாட்டக்கூடிய ராஜாவுடைய மனைவியே, அந்த ரோஜபாகத்தை விட அந்த கஞ்சி நல்லது தான். தத் ஆஷி நரகம் யாத்தி ந, ததாஷிங்கிறது ராஜபோகம். ராஜ அன்னத்தை சாப்பிட்றவன் வந்து நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அன்னம் வந்து கேடான அன்னமாக இருக்கும், இந்த போகத்திலேயே மூழ்கி இருக்கும்போது அந்த போகத்தில் ஈடுபடுற ராஜா ஒருவேளை நரகத்துக்கு போகலாம். ந நீவார அசனக கொச்சித்து, ஆனால் கஞ்சி குடிக்கிறவன் ஒரு நாள் நரகத்துக்கு போக மாட்டான்ட்டான். கஞ்சி குடிக்கிறவனுக்கு அந்த புத்தி வந்து பெசகாது. இந்த அந்த அன்னம் வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் த மனசு இல்லையா. ஒரு அன்னம் வந்து என்ன அன்னத்தை சாப்பிட்றோமோ மனசு அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதனால் ராஜபோக அன்னம் சாப்பிட்றோம் வச்சா எதிரிகளை கொல்லலாம் தோணும், எல்லாம் இப்படிலாம் நம்ம எண்ணம் வரும், அப்போ நரகத்துக்கு போட்டு வரலாம். ஆனால் கஞ்சி குடிக்கிறவன் நரகத்துக்கே போக மாட்டான்ட்டோம். ராஜபோகாத் பரம் தபே தத் ஆஷி நரகம் யாதி ந நீவார அசனக க்வசித். ராதே கிருஷ்ண மேம். ஓகே. தர்மஸ்ய ஆச்சரணம் காரியம் புருஷேன விஜானதா சஞ்சிந்தயேத் இந்திரியவர்க்கம் வை யதா சஞ்சித்ய இல்லையா, கரெக்ட், சஞ்சித்ய இந்திரியவர்க்கம் வை யதா நரகம் வ்ரஜேத். ஸோ விஜானதா புருஷேன, அதாவது கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து அந்த புத்தியுடைய அந்த மனிதனால் தர்மஸ்ய ஆச்சரணம் காரியம் செய்யணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும். எங்கே இருந்தாலும் ஒரு அறிவுள்ள மனிதன் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அது காரியமாக பண்ணணும். ஸோ சஞ்சித்யா இந்திரிய வர்க்கம், இந்த இந்திரியங்களெல்லாம் ஜெயிக்கணும். இந்திரியம் பின்னாடி போகப்படாது, இந்திரிய குதிரை இழுக்கும், மனசுங்கிறத இழுக்கும், அப்படியே கடிவாள கயிறை பிடிச்சி இழுக்கும், ஆனால் அந்த குதிரை பின்னாடி போகப்படாது. ஸோ இந்த இந்திரிய வர்க்கம் சஞ்சித்யா நன்றாக ஜெயித்து யதான நரகம் பிரஜெயித்து நரகத்துக்கு போகாத வழியை தேடணும். தர்மஸ்ய ஆச்சரணம் காரியம் புருஷேன விஜானதா சஞ்சித்ய இந்திரியவர்க்கம் வை யதா நரகம் வ்ரஜேத். ராதே கிருஷ்ண மேம். இது படிக்கணும் மேம். அது மானுஷ்யம் துர்லபம் மாதः கண்டே அஸ்மின் பாரதே சுபே ஆஹாராதி சுகம் நூனம் பவேத் சர்வாசு யோனிஷு. மானுஷ்யம் துர்லபம் மாதக, அம்மா மனித ஜென்மம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம், துர்லபமானது அது. பாரதே கண்டே அஸ்மின், அதுவும் பாரதத்தில் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. சுபேன்னு சோபனமானவளே. ஆகாராதி சுகம் நூனம் பவேத்து, அதாவது சர்வாசியோனிஷு, இந்த ஆகாரம் சாப்பிட்றதோட ஒரு சுகம் இருக்கே, எதை சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்குன்ட்டு, அது எல்லா யோனிகள்லையும், ஒரு நாயோ பூனையோ ஒரு காக்காயோ எல்லாருக்குமே இந்த சாப்பிட்றது மலஜலம் கழிக்கிறதுங்கிறது சாதாரண எல்லா யோனிலையும் இருக்குது. நம்மளோட எப்படி முன்னேறணும், நம்ம தர்மத்தை கடைப்பிடிச்சு எப்படி நரகத்துக்கு போகாமல் பார்த்துக்கணுங்கிறது மனிதனுக்கு தான் முடியும். அதனால் இப்படி ஒரு ஜென்மம் பாரதத்தில் கிடச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்கிறேன். மானுஷ்யம் துர்லபம் மாதः கண்டே அஸ்மின் பாரதே சுபே ஆஹாராதி சுகம் நூனம் பவேத் சர்வாசு யோனிஷு.
प्राप्य तम्मानुषं देहं कर्तव्यं धर्मसाधनं स्वर्गमोक्षप्रदं नृणां दुर्लभं च अन्ययोनिषु. ஸோ அந்நியோனிஷு துர்லபம், வேறு யோனிகளில் பிறந்தோமானா, வேறு ஏதாவது ஐந்தறிவுடைய அந்த மிருகங்களாக பிறந்தோமானால் நிச்சயமாக இந்த தர்மாச்சரணெல்லாம் கடைபிடிக்கிறதுலாம் நடக்காது. ஸோ பிராபியம் தம் மானுஷம் தேகம், அப்படி ஒரு மனித தேகத்தை அடைந்து ஸ்வர்கமோட்சப்பிரதம் தேகம், அது சாதாரண தேகம் கிடையாது. சொர்க்கத்தை அடைவிக்கும், நீ தப்பு பண்ணினா நரகத்துக்கு போகும், இல்லை மோட்சத்தை கூட கொடுக்கும் உனக்கு இங்கேருந்து. ஸோ அப்படிப்பட்ட தேகத்தை, மனித தேகத்தை அடைந்து தர்ம சாதனம் கர்த்தவியம், தர்மத்துக்கு அந்த சாதனை பண்ணணும், தர்மத்தை கடைப்பிடிச்சு நம்ம மோட்சத்துக்கு போகிற வழியை தேடணும், அது கண்டிப்பாக செய்ய வேண்டும் சொல்கிறேன். प्राप्यतं मानुषं देहं कर्तव्यं धर्मसाधनं स्वर्गमोक्षप्रदं नृणां दुर्लभं च अन्ययोनिषु. व्यास उवाच इत्युक्ता सा तदा तेन लीलावती अतिलज्जिता पुत्रशोकं परित्यज्य तम् आह अश्रुविलोचना. ஸோ இவ்வாறு சொல்லப்பட்ட யார் அந்த லீலாவதி, இவ்வளோ லெக்சர் கொடுத்துட்டார் நம்ம சுதர்ஷனன். வந்த உடனே அம்மா சித்திக்கு கொடுத்த உடனே அவள் தேன லீலாவதி அதிலஜிதா, அதை கேட்டுட்டு ரொம்ப வெக்கப்படுறான். ஏன்னா ப்ராபப்ளி அவள் இவன் மேலே கோபத்தில் இருந்திருப்பான். சத்ருஜித்தை இவன் தான் கொண்டாங்கிற எண்ணப்பத்திலலாம் இருப்பான். இப்போ அந்த எண்ணமெல்லாம் போயிடுத்து. ஸோ தான் இப்படி ஒன்று நினச்சதே தப்பு அப்படிங்கிற நினைப்பு வந்தோடனே அவளுக்கு வெக்கமாயிடுது. அவளுக்கு புத்திர சோகம் பரித்தேஜ்யா, சோகத்தை விட்டுட்டான். ஸோ எல்லாரும் அவ்வளவா கடமைப்படி போகிறா, அதனால நம்மளும் அந்த சோகத்தை வச்சுக்க வேண்டான்ட்டு அதை விட்டுட்டு தம் ஆக அஷ்டு விலோச்சனா, அந்த சுதர்ஷனை பார்த்து கண்ணீர் மல்க கூறுறா, பேசுகிறா. அஷ்டுன்னு கண்ணீர், கண்ணீர் அந்த கண்ணில் பெருகின்னு இருக்கு, அதோட சொல்கிறாவும். व्यासोवाच इत्युक्ता सा तथा तेन लीलावती अतिलज्जिता पुत्रशोकं परित्यज्य तम् आह अश्रुविलोचना. राधे कृष्ण. अर्जुनदस्ता अपराधास्म्य सा सादा कुरिल. ओके. स अपराधास्मि पुत्र अहं कृता पित्रा युधाजिता हत्वा मातामहं ते अत्र कृतं राज्यं तु येन वै. सा अपराधा, நான் அபராதத்தோடு கூடி இருக்கேன். ஸோ எங்கிட்ட நிறைய அபராதத்துக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி புத்திரான்னு கூப்பிட்றா, மகனே அகம் ச அபராத அஸ்மி, நான் அபராதத்தோடு கூட இருக்கிறேன் பிள்ளையே. கிருதா பித்ரா யுதாஜிதா, அது செய்யறதுக்கு காரணம் யாருன்னா எங்கள் அப்பா. ஸோ யுதாஜித்து தான் எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டார். ஹத்வா மாதா தே மாதாமகம், உன்னுடைய அப்பாவை, உன்னுடைய தாத்தா, ஸோ உன்னுடைய தாத்தாவை கொன்று அத்திர ஹிருதம் ராஜ்யம், இங்கே உனக்குன்னு ஏற்பட்ட ராஜ்யம் அது. ஏன்னா நீ தான் மூத்த பிள்ளை, நீ தான் ராஜாவாக இருந்திருக்கணும். ஆனால் உன்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட்டார் எங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாவை, எங்கள் அப்பா உங்கள் தாத்தாவை கொண்டுட்டு. ஸோ ராஜ்யம் தூ ஏனவை, எந்த யுதாஜித்தால் இந்த ராஜ்யம் அபகரிக்கப்பட்டதோ. புத்திராங்கிறது அட்ரஸிங். अपराधास्मि पुत्र अहं कृता पित्रा युधाजिता हत्वा मातामहं ते अत्र कृतं राज्यं तु येन वै. न तं वारयितुं शक्ता तदा अहं न सुतं मम यत्कृतं कर्म तेन एव न अपराधः अस्ति मे सुता. ஸோ நதம் வாரையும் சக்தா, நான் ஒரு பெண்ணு பாவம், அவரை போய் நீ சண்டை போடாதெல்லாம் தடுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைப்பா. ஸோ வாரையத்தும்னா நிவாரணம் பண்ணுறது, தடுக்கிறது. ஸோ நான் அவரை தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருந்தேன். ததா ஆகம், அப்போது நான் சுத்தம் அம்மா என் பிள்ளையை என்னால் தடுக்க முடியல. அவனும் ராஜ்யனா தாத்தா பின்னாடியே போயிட்டு இருந்தான், என்னால் 2 பேரையும் தடுக்க முடியாமல் ஆயிடுத்து. ஸோ தேனையேவ எத்கிருத்தம் கர்ம, அவள் 2 பேர் சேர்ந்து இந்த என்னோட அப்பா மெயினாக, ஸோ அவரால் இந்த காரியம் பண்ணப்பட்டது, உன்னுடைய ராஜ்யத்தை அபகரித்தார். அதில் மே சுத என்ன பிள்ளாய், எனக்கு அதில் ந அபராதக அஸ்தி, எந்த அபராதமும் எனக்கு கிடையாதுப்பா. இவன் சொன்னா இல்லையா, நான் கொல்லலை, இப்போ தேவி தான் கொண்டாட்டு, அது மாதிரி அவளும் சொல்கிறான், உன்னோட ராஜ்யத்தை பிடுங்கிறதுல நான் காரணம் இல்லைப்பான்னு சொல்கிறான். तदा अहं न सुतं मम यत्कृतं कर्म तेन एव न अपराधः अस्ति मे सुत. तौ मृतौ स्वकृतेन एव कारणं त्वं तयोः न च न अहं शोचामि तं पुत्रं सदा शोचामि तत्कृतं. தௌ மிருதௌ ஸ்வக்ருத்தேன ஏவ, தான் பண்ணினதுனால அவள் செத்து போறா. அந்த தப்பு பண்ணினா அவளுக்கு தண்டனை கிடச்சிது. இன்றைக்கி தேவி தண்டனை கொடுத்துட்டான். ஸோ தயோகோ காரணம் தொம்னாச்சா, நீ இல்லை,
அவள் 2 பேரோட சாவுக்கு காரணம் நீ கிடையாதுப்பா. அவள் செத்தது அவளுடைய அவள் செய்த கர்த்தூத்து, அவள் செய்த காரியத்தினால தான். ந அகம் சோச்சாமி தம் புத்திரம், நான் அந்த பிள்ளையை நினச்சி, அந்த சத்ருஜித்தை நினச்சி நான் வருத்தப்படலைப்பா. சதா சோச்சாமி தத்கிருத்தம், ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படிங்கிறத நான் எப்போவுமே நினச்சிட்டு இருந்தேன் தவிர இப்போ நான் அந்த பிள்ளையை பற்றி நான் கவலைப்படலைன்னு சொல்லிட்டான். तौ कृतौ स्वकृतेन एव कारणं त्वं तयोः न च न अहं शोचामि तं पुत्रं सदा शोचामि तत्कृतं पुत्रत्वम् असि कल्याण भगिनी मे मनोरमा न च क्रोधः न शोकः मे त्वयि पुत्रमनाग अपि. புத்திர பிள்ளாய், தொம் அசி கல்யாண, நீ கல்யாணம் கூடியவன் அப்படின்னு அர்த்தம், மங்களமானவன். பகினியுமே மனோரமா, என்னுடைய சிஸ்டர் தான் இவள் அப்படின்னு சக்கலத்தி கிடையாது, நான் அவளை என்னோட ஓன் சிஸ்டராக நினைக்கிறேன் இந்த மனோரமா உன்னுடைய அம்மாவை. நச்சக்ரோதக ந சோகக, எனக்கு கோபமும் இல்லை சோகமும் இல்லை. மே தொயி புத்திரா, உங்ககிட்ட எனக்கு கோபமோ சோகமோ எதுவுமே கிடையாது. மனோகமி, துள்ளி கூட உங்ககிட்ட வருத்தப்படலை நானுன்னு சொல்கிறான். पुत्रस्त्वम् असि कल्याण भगिनी मे मनोरमा न च क्रोधः न शोकः मे त्वयि पुत्रमनाक् अपि. कुरु राज्यं महाभाग प्रजाः पालय सुव्रत भगवत्याः प्रसादेन प्राप्तम् एतत् अकण्टकम्. மகாபாகா, பாக்கியமுடையவனே, நீ இந்த ராஜ்யத்தை பண்ணு, நீ ராஜாவாக இருந்துட்டு ராஜ்ய காரியத்தெல்லாம் பண்ணு. பிரஜாகா பாலைய, பிரஜைகளை, உன்னுடைய பிரஜைகளை எல்லாம் காப்பாற்று, பாதுகாப்பாக வச்சுக்கோ. சுவ்ரத, நல்ல விரதத்தோடு கூடியவனே. பகவத்யாக பிரசாதேன, துர்கா பிரசாதம் இருக்குது உங்ககிட்ட, தேவியோட அருள் நிறைய இருக்குது. ஸோ பிராப்தம் ஏத்தது, அதனால தான் உனக்கு இந்த ராஜ்யமே கிடச்சிருக்கு. ஏத்தது இந்த ராஜ்யம் அகண்டகம் ராஜ்யம். அகண்டகம்னு சத்ருக்களே இல்லை, யாருமே முள்ளு மாதிரி தைக்கிறதுக்கு ஆள், முள்ளுன்னு அர்த்தம், கண்டகன முள்ளு. ஸோ முள்ளு மாதிரி தைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம், விரோதியே கிடையாது, எல்லாம் மொத்த டோட்டல் ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருந்திருக்காங்க. அதனால யாருமே எதிரி இல்லாத ராஜ்யத்தை பெற்று நீ சந்தோஷமாக இரு. குரு ராஜ்யம் மகாபாக பிரஜாः பாலய சுவ்ருத பகவத்யாः பிரசாதேன பிராப்தம் ஏதத் அகண்டகம். तद् आकर्ण्य वचः मातुः नत्वा तां नृपनन्दनः जगाम भवनं रम्यं यत्र पूर्वं मनोरमा. ஸோ மாத்துகு தத் வச்சனம். ஸோ அவன் அம்மா அப்படி சொல்லிட்டா இல்லையா, நீ ராஜ்யத்தை ராஜாவாக இருந்துக்கொண்டு அவ லீலாவதி சொல்லிட்டா. அதை கேட்டு வச்சக ஆக்கர்ணியன்னு காதல் கேட்டு, ஸோ நத்வா தாம் நிருபணம் அவளை வணங்கினான். ஸோ லீலாவதியை வணங்கிட்டு அந்த ராஜா, அந்த சுதர்ஷனன் பவனம் ஜகாம ரம்யம் பவனம், சாதாரண இது இல்லை, இவாளுக்கு தனி பேலஸு, மனோரமாவுக்கு தனி பேலஸு, லீலாவதிக்கு தனி பேலஸு பக்கத்தில். ஸோ அங்கே பூர்வம் மனோரமா எத்ரா, முன்னாடி அவளோட பேலஸாக இருந்தது, மனோரமா இருக்கக்கூடிய பேலஸாக இருந்தது, அந்த இடத்துக்கு இவன் கிளம்பி போனான். न्यवसत् तत्र गत्वा तु सर्वान् आहूय मन्त्रिणः दैवज्ञान् अथ पप्रच्छ मुहूर्तं दिवसं शुभम्. நெவசத்துன்னு வசித்தான். ஸோ அந்த பேலஸில் இருக்கான். ஸோ சர்வான் ஆகூய மந்திரினகா, மந்திரி எல்லாம் கூப்பிடுறான். இப்போ அடுத்தது ராஜாவாகணும், பட்டம் கட்டிக்கணும். அதனால எல்லா மந்திரிகளையும் அழைத்து தெய்வஜான்னா விதியை தெரிந்தவர்கள் யார், ஜோசியர். ஸோ ஜோசியர்லாம் கூப்பிடுறான், நாள் பார்த்து குறித்து கொடுக்கணுமே. ஸோ பப்ரச்சா அவளை கேட்குறான், முகூர்த்தம் திவசம், எந்த முகூர்த்தத்தில் பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும் அப்படிங்கிறத சுபமான டேட்டை பார்த்து சொல்லுங்கோ அவளை கூப்பிட்றான். सिंहासनं तथा हैमं कारयित्वा मनोहरं सिंहासने स्थितां देवीं पूजयिष्ये சதாபி அகம். ஓகே, சிம்ஹாசனம் ததா ஹைமம், பொன்னாலான, ஹைமம்னா ஹேம பொண்ணு. ஸோ தங்கத்தாலான ஒரு சிம்மாசனம் காரயித்வா செய்ய வச்சான். ஸோ எல்லோரும் தங்க சிம்மாசனம் பண்ணி கொடுத்துட்டா, மனோகரமாக இருக்குது. சிம்ஹாசனே ஸ்திதாம் தேவி. ஸோ அந்த சிம்ஹாசனத்தில் இருந்துட்டு தேவி சிதாம் தேவி, அப்போ அதில் தேவிக்காக சிம்மாசனம் உண்டாக்குறான். இப்போ தனக்கு இல்லை. ஸோ தேவிக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அந்த தேவியை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவியை
சதாபி அகம் பூஜையாமி, நான் அவளை பூஜையிஷே, ஸோ நான் அவளை பூஜை பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு தேவிக்கு முதல்ல ஒரு சிம்மாசனத்தை ஏற்பாடு பண்ணுறேன். सिंहासनं तथा हैमं कारयित्वा मनोहरं सिंहासनेन स्थितां देवीं பூஜயிஷ்யே पूजयिष्ये सदा अपि अहं. பூஜயிஷ்யேங்கிறது பூஜையாமியோட ஃபியூச்சர் டென்ஸ். பூஜையாமின்னு இப்போ பூஜை பண்ணுறது. பூஜயித்வா स्थापयित्वा आसने देवीं धर्म अर्थ काम मोक्षदां राज्यं पश्चात् करिष्यामि यथा रामादिभिः कृतम्. ஸோ தேவியும் ஆசனே ஸ்தாபயித்வா, அந்த தேவியை அந்த ஆசனத்தில் சிம்மாசனத்தில் உட்காத்தி அதில் ஸ்தாபனம் பண்ணி தர்மார்த்த காம மோட்சதாம். இவள் யார்? எப்பேற்பட்ட தேவி அவள்? இந்த லோகத்துக்கு தேவையான புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவள். நான் இந்த லோகத்துக்கு மட்டும் இல்லை, செத்தப்பறம் கிடைக்கக்கூடிய மோட்சம். ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 விதமான புருஷார்த்தங்கள் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தேவியை நான் அந்த சிம்மாசனத்தில் வச்சு ராஜ்யம் பஷாத் கரிஷ்யாமி, அதுக்கப்புறம் தான் அந்த தேவி முதல்ல பிரதிஷ்டை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் ராஜாவாக இருந்து அந்த முகூர்த்தத்தில் ராஜகாரியத்தை ஏற்றுப்பேன் நான். ஸோ பஷாத் கரிஷ்யாமி, அதுக்கப்புறம் நான் ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொண்டு அந்த ராஜாவாக இருப்பேன். கரிஷ்யாமி யதா ராமாதிபிகி கிருதம், ராமர் முதலியவர்கள்லாம் எப்படி பண்ணினாலும் இவாளுடைய குலத்தில் முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் எப்படி நடந்தாலோ அதுபோல் நான் இருப்பேன் அப்படிங்கிறார். இவாளெலாம் அயோத்தியா குலத்தில் வந்தவர்கள்லாம் யார்? விஷ்ணுவை உபாசனை பண்ணினா விஷ்ணு வேறு இல்லை, தேவி வேறு இல்லை, 2 பேரும் சிஸ்டர் பிரதருங்கிறோம். பெண்ணாக பார்க்குறோச்சே தேவின்றோம், ஆணாக பார்க்குறோச்சே விஷ்ணுன்றோம். ஆக மொத்தம் தேவியாக இவன் கும்பிடுறான், அவெல்லாம் விஷ்ணுவாக கும்பிட்டுருக்கா, ரங்கநாதரா இப்போ நம்ம பார்க்குறோம். धर्म अर्थ काम मोक्षदां राज्यं पश्चात् करिष्यामि यथा रामादिभिः कृतं. पूजनीया सदा देवी सर्वैः नागरिकैः जनैः माननीया शिवा शक्तिः सर्वकाम अर्थसिद्धिदा. ஸோ சதா தேவி பூஜனியா, எப்பொழுதுமே எல்லாரும் பூஜை பண்ணணுன்ட்டார். சர்வைகி நாகரிகைகி, நகரத்தில் உள்ள எல்லாரும் டெய்லி தேவி பூஜை பண்ணணும். மானனியா, அவள் ரொம்ப கௌரவத்துக்குரியவள், அவளை கௌரவப்படுத்தணும் தேவி. அப்படி கும்பிட்டு சிவா சக்திகி, அதாவது சிவனுடைய மனைவியாக பார்வதியாக இருக்கக்கூடிய மங்களமான சக்தி அவள். சர்வ காமார்த்த சித்திதா, நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நம்மளுடைய விருப்பங்களையும் நம்மளுடைய பொருளையும் எல்லாம் கொடுக்க சித்தியையும் கொடுக்கக்கூடியவள். அவளை எல்லாரும் கும்பிடணும். सदा देवी सर्वैः नागरिकैः जनैः माननीया शिवा शक्तिः सर्वकाम अर्थसिद्धिदा. वित्युक्ता मन्त्रिणः ते तु चक्रुः वै राजशासनं प्रासादं कारयामासुः शिल्पिभिः सुमनोरमाम्. மனோரமம். ஓகே. ஸோ மந்திரிகள் எல்லாம் சொல்லிட்டா, ராஜா சொல்லிட்டா தேவியை கும்பிடுறேன், எல்லா ஜனங்களும் கும்பிடுறேன்னா கோவில் கட்டணும் இல்லையா? கோவில் கட்டினா தானே எல்லோரும் கோவிலுக்கு வந்து கும்பிடுவா தேவியை. அதனால் மந்திரிகள்லாம் அதை கேட்டு இப்படி சொல்லப்பட்ட அந்த மந்திரிகள் ராஜசாசனம் சுத்துவா இல்லையா? இது ராஜசாசனம்னு ராஜாவுடைய ஆர்டர், இது சாசனம்னா ரூல் ஆர்டர். ஸோ ராஜா இப்படி சொல்லிட்டாருன உடனே சக்ருஹூ பிராசாதம்னு சொன்னால் பேலஸு மாளிகைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பிராசாதம்னா கோவில். ஸோ கோவிலை கட்டிடா பெருசாக ஒரு தேவிக்கு வேண்டி. காரையா மாசுகு ஷில்பி பிகி, சில்பக்கலை அறிந்தவர்கள், கோவிலை கட்டத்தறிந்தவர்களை கொண்டு இந்த மந்திரிகள்லாம் கோவிலை பெருசாக கட்டினா சுமனோரமம், ரொம்ப அழகான ஒரு கோவில் தேவிக்கு ஏற்பாடு செய்தார்கள். பிராசாதம். Yes. प्रतिमां कारयित्वा अथ मुहूर्ते अथ शुभे दिने द्विजान् आहूय वेदज्ञान् स्थापयामास भूपतिः. ஸோ ஒரு பிரதிமை ஏற்படுத்திட்டா, தேவியோட பிரதிமை ஏற்பாடு பண்ணியாச்சு. காரயித்வா செய்து அத முகூர்த்தே அத சுபே தினே, நல்ல முகூர்த்தத்தில் நல்ல நாளில் சுபமான தினத்தில் திஜான் ஆகுய பிராமணரெல்லாம் கூப்பிட்டு வேதஜான் வேதம் அறிந்தவர்கள் வேத கோஷத்தோடு பிரதிஷ்டை பண்ண தேவியோட பிரதிமையை. ஸோ ஸ்தாபயாமாச பூபதிகி, ராஜா அதை பிரதிஷ்டை பண்ணினார் அந்த கோவிலில்.
प्रतिमां कारयित्वा अथ मुहूर्ते अथ शुभे दिने द्विजान् आहूय वेदज्ञान् स्थापयामास भूपतिः हवनं विधिवत् कृत्वा पूजयित्वा अथ देवतां प्रासादे मतिमान् देव्याः स्थापयामास भूमिपः ஸோ ஹவனம் விதிவத் கிருத்வான இந்த யாகம் வைக்கமெல்லாம் நடக்கிறது சண்டி ஹோமம் பண்ணிருப்பாளாக இருக்கும் தேவிக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணி ஹவிஸெல்லாம் கொடுத்து பூஜைத்வா அத தேவதாம் அந்த தேவதைகள்லாம் பூஜை பண்ணி பிராசாதே மதிமான் பூமிப்பாக அறிவான அந்த பூமிப்ப ராஜா அந்த ராஜாவான சுதர்ஷனன் தேவியாக இது ஸ்தாபயாமாச அதாவது தேவியோட மூர்த்தியை அங்கே ஸ்தாபித்தான் அதை ஏற்பாடு பண்ணினான் அந்த பிரதிஷ்டை பண்ணினான். हवनं विधिवत् कृत्वा पूजयित्वा अथ देवतां प्रासादे मतिमान् देव्याः स्थापयामास भूमिपः उत्सवः तत्र संवृत्तः वादित्राणां च निस्वनैः ब्राह्मणानां वेदघोषैः गानैः तु विविधैः नृप. ஸோ ஒரு பெரிய உற்சவம் தேவியோட பிரவேச தினத்தில் பெரிய உற்சவம் நடக்கிறது. சம்ருத்தகன்னு இது கூடி எல்லோரும் கூடி கொண்டாடுறா. வாதித்ராணாம் நிஸ்வனகி நல்ல இது வாத்திய கோஷங்கள்லாம் முழங்கிறது பெரிய சப்தம். நிஸ்வனம்னா சப்தம், அந்த வாத்திய சப்தங்கள்லாம் கேட்குறது. அப்புறம் பிராமணானா வேதகோஷம், இந்த பக்கம் பார்த்தா வேதகோஷம் நடக்கிறது. கானேகி பாட்டு டான்ஸு எல்லாம் நடக்கிறது இல்லையா. விவிதைகின்னு இருப்ப. ஸோ இப்படி ஜனமேஜயா இதெல்லாம் வியாசம் சொல்லிட்டு இருப்பான்னு அட்ரஸ் பண்ணுறார். ஜனமேஜயா இப்படி பெரிய விவிதமான உற்சாகத்தோடு அந்த உற்சவம் நடந்தது. उत्सवः तत्र संवृत्तः वादित्राणां च निस्वनैः ब्राह्मणानां वेदघोषैः गानैः तु विविधैः नृप. व्यासोवाच राधाकृष्णमहाराज திரும்ப व्यासोवाच प्रतिष्ठाप्य शिवां देवीं विधिवत् वेदवादिभिः पूजां नानाविधां राजा चकार अतिविधानतः. ஸோ சிவாம் தேவி மங்களமான அந்த தேவியை அதை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு விதிவத் எப்படி சாஸ்திரம் சொல்கிறதோ அந்த ரூல் படி வேதவாதிபிகி வேதங்களை சொல்லக்கூடிய பிராமணர்களை கொண்டு அதை நிறுவி பூஜாம் நானாவிதாம் பலவிதமான பூஜைகள் தேவியா மூர்த்தி பிரதிஷ்டை பண்ண சும்மா இருக்க முடியுமா. பலவிதமான பூஜை நடக்கிறது. ராஜா அதி விதானத்தக சக்கார ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறார். சாதாரணமாக இல்லை, ரொம்ப விதானம்னா அது ரொம்ப பெரிய முறையில் அந்த கோவில் அப்படி பெருசாக ஆறுது. व्यासोवाच प्रतिष्ठाप्य शिवां देवीं विधिवत् वेदवादिभिः पूजां नानाविधां राजा चकार अतिविधानतः. कृत्वा पूजाविधिं राजा राज्यं प्राप्य स्वपैतृकं विख्याता च अम्बिका देवी कोसलेषु बभूवः. ஸோ ஸ்வபைத்திருக்கம் ராஜ்யம்னு பித்ருபிதாமகர்கள் அப்படி முன்னோர்கள் பைத்திருக்கம்னு சொன்னாலும் தனக்கு உரிய அந்த முன்னோர்கள் வழிவந்த அந்த ராஜ்யத்தை அடைந்து ராஜா பூஜா விதிம் கிருத்வா ஒரு செகண்ட் பூஜா விதிம் ராஜா கிருத்வா. ஸோ அந்த எப்படி நடக்கணும் தேவியோட கோவிலில் அந்த விதிப்படி எப்படி நடக்கணும், 6 கால பூஜை நடக்கணுமா அதெல்லாம் விதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அம்பிகா தேவி கோசலேஷு விக்யாதக பபுவக ரொம்ப சிறப்பாக அந்த தேவி அந்த அந்த ஊரில் கோசல ராஜ்யத்தில் அவள் அமர்ந்தாள். कृत्वा पूजाविधिं राजा राज्यं प्राप्य स्वपैतृकं विख्याता च अम्बिका देवी कोसलेषु बभूवः. राज्यं प्राप्य नृपः सर्वं सामन्तक नृपान् अत वशे चक्रे अतिधर्मिष्ठान् सद्धर्मविजयी नृपः. ஸோ நிருபக ராஜ்யம் பிராப்பிய சுதர்சனன் அந்த ராஜாவாக அந்த ராஜ்யத்தை அடைந்து சாமந்தக நிருபான் அதாவது எல்லா மொத்த ராஜ்யம் அவன் கண்ட்ரோலில் வந்துடுது. சாமந்தகர்கள்னு சொன்னான்னா சிற்றரசர்களை குறிக்கும். ஸோ சிற்றரசர்கள் நிறைய பேர் இருக்கா, கப்பம் கட்டுறதுக்கு ஆள்கள்லாம் நிறைய இருக்கா ராஜ்யத்தில். நிருபான் அப்படிப்பட்ட சிற்றரசர்கள் ராஜாக்கள் எல்லாம் வசே சக்கரே தன்வசப்படுத்தி விட்டான். எல்லோரும் கப்பம் கட்டலன்னா
நீ வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் என்ன அது அப்படின்னு ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்து எல்லாரும் சிற்றரசுகள் ஆக்கி தன் வசத்தில் கொண்டு வந்தான். மொத்த ராஜ்யத்தையும் சக்கரவர்த்தி ஆயிட்டான். அதி தர்மிஷ்டான், ரொம்ப தர்மத்தோடு கூடியவர்களாக இருந்தார்கள். ராஜாக்களும் லேஸ்பட்ட ராஜாக்கள் கிடையாது, எல்லாம் தர்மிஷ்ட ராஜாக்களாக தர்மத்தோடு இருந்தார்கள். சத்தர்ம விஜயின்னு இருப்பாங்க. ஸோ தர்மத்தினாலேயே எல்லாரையும் வெற்றி கொண்டான் அந்த ராஜா. ஸோ கெட்ட நடவடிக்கை எடுத்தோ ஒருத்தரை ஹிம்சை பண்ணியோ அப்படி கொண்டுரலை. எல்லாருமே சத்தர்மத்தில் தர்மத்தோடு கூட அவன் விஜயத்தை அடைந்தான். राज्यं प्राप्य नृपः सर्वं सामन्तक नृपान् अथ वशे चक्रे अतिदर्मिष्टान् सद्धर्म विजयी नृपः यथा रामः स्वराज्ये अभूत् दिलीपस्य रघुः यथा प्रजानां वै सुखं तद्वत् मर्यादापि तथा भवत्. ஓகே. ஸோ ஸ்வராஜ்யே யதா ராமக அபூத். ஸோ எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்து ராமர் எப்படி இருந்தாரோ, திலீபஸ்ய ரகுஹு யதா, திலீபனோட பிள்ளை பகீரதன், திலீபஸ்ய ரகுஹு யதா. ஓகே, திலீபனும் ரகு அப்படி எடுத்துக்கலாம். ரகு திலீபன் ராமர் எல்லாருமே தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்து எப்படி இருந்தார்களோ யதா பிரஜானாவை ததா ததா மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சுகம் தத்வத் அதே மாதிரி இவனும் சுகத்தை அடைந்து பிரஜைகளுக்கு மரியாதா அபி. ஸோ பிரஜைகளை கௌரவத்தோடு வச்சுட்டான். எல்லா பிரஜைகளும் ராஜான்னு கொண்டாடும்படி இந்த திலீபன் ரகு ராமர் எல்லாரும் எப்படி தான் சுகமாக அடைந்து மக்களையும் சந்தோஷமாக வச்சுருந்தாலோ அது மாதிரி இவனும் தானும் சுகம் அடைந்து பிரஜைகளையும் ததா அதே போல் தத்வத் அதே போல் மரியாதா அபி அபவத், அவருக்கும் மரியாதை ஏற்பட்டது, பிரஜைகளுக்கும் கௌரவம் ஏற்பட்டது. यथा रामः स्वराज्ये अभूत् दिलीपस्य रघुर्यथा प्रजानां वै सुखं तद्वत् मर्यादा अपि तत् अभवत्. धर्मः वर्णाश्रमाणां च चतुष्पाद भवत् तथा न अधर्मे रमते चित्तं केषाम् अपि महीतले. ஸோ வர்ணாசிரமானாம் தர்மக, இந்த வர்ணத்தாருக்கு இந்த தர்மம், இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தர்மம், ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்குது. ஸோ இந்த தர்மங்களை எல்லாம் சதுஷ்பாத் அபவத்ததா, அப்படி தர்மத்தை கடைப்பிடிச்சதுனால தர்மமே அப்படி 4 காலில் நின்றுதுன்றார். தர்மத்தை எப்பவுமே ஒரு பசுவாக சொல்லுவா இல்லையா? ஸோ அந்த 4 காலுடைய பசுவாக அப்படி இருந்து கிருதயுகத்தில் எப்படி இருந்ததோ அதுபோல் இந்த சுதர்சனோட ராஜ்யத்தில் அந்த தர்மம் இருந்தது. ஸோ ந அதர்மே ரமதே சித்தம் கேஷாமபி, யாருக்குமே அதர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் கூட வரலையா. ராமராஜ்யம் மாதிரி பண்ணியிருக்கான் சுதர்சனன். ஸோ கேஷாமபி, யாருக்குமே அந்த மகிதலை பூமியில் கெட்ட வழியில் போகணும் அதர்மம் செய்யணுங்கிற எண்ணம் கூட தோணலை. चतुष्पात् अभवत् तथा न अधर्मे रमते चित्तं केषाम् अपि महीतले. ग्रामे ग्रामे च प्रासादान् चक्रुः सर्वे जन अधिपाः देव्याः पूजा तदा प्रीत्या कोसलेषु प्रवर्तिता. ஸோ கிராமே கிராமேச்ச, ஒவ்வொரு கிராமத்துலேயும் பிராசாதம்னு இங்கே கோவில். ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் கோவிலாம் வந்துடுது. சர்வே சக்ருக்கு சர்வே ஜனாதிபாகா. ஸோ அந்த சிற்றரசர்கள் எல்லாம் கூட அந்தந்த ராஜ்யத்தில் அவா கோவில் கட்டி தேவிக்கு தேவியாக பூஜா ததா பிரீத்தியா, ரொம்ப ஆசையாக பிரீத்தியோடு தேவியோட பூஜை கோசலேஷு பிரவர்த்திதா, கோசல ராஜ்யத்தில் நடந்தது. ग्रामे ग्रामे च प्रासादान् चक्रुः सर्वे जनाधिपाः देव्याः पूजा तथा प्रीत्या कोसलेषु प्रवर्तिता. सुबाहुः अपि काश्यां तु दुर्गायाः प्रतिमां शुभां कारयित्वा च प्रासादं स्थापयामास भक्तितः. ஸோ சுபாகு என்ன பண்ணினார், அவர் காசியில் உட்காந்துருக்கார். அவரும் விடலை, அவரும் ஒரு மூர்த்தியை பண்ணிட்டாருங்க தேவிக்கு. ஸோ துர்காயாக பிரதிமாம் சுபாம், காசியிலும் தேவியோட ஒரு மூர்த்தியை பண்ணி சுபாகு ராஜா காரயித்வா செய்து பிராசாதம் காரயித்வா கோவில் கட்டினார். கோவில் கட்டி தேவியோட மூர்த்தி அங்கே ஸ்தாபயாமாச பிரதிஷ்டை பண்ணினார் பக்தி பக்தியோடு. ஏன்னா தேவி அவருக்கும் காட்சி கொடுத்தாலே. दुर्गायाः प्रतिमां शुभां कारयित्वा च प्रासादं स्थापयामास भक्तितः.
तत्र तस्या जनाः सर्वे प्रेमभक्तिपरायणाः पूजां चक्रुः विधानेन यथा विश्वेश्वरस्यः. ஸோ அங்கே தத்ர அந்த இடத்துல கோவிலில் தஸ்யாக அவளுடைய அந்த கோவிலில் ஜனாகா சர்வே எல்லாருமே பிரேம பக்தி பராயணாக, பிரேமம் அன்பு, தேவி மேலே அன்பு பக்தி அப்படி இருக்கக்கூடியவர்கள். பூஜாம் சக்ருகு விதானேன ரொம்ப கிரேட்டாக பெரிய அளவில் நல்ல விதானமாக பூஜை பண்ணினா எல்லாரும். யதா விஸ்வேஸ்வரன் பகவான் அந்த இது வரைக்கும் இந்த தேவியோட பிரபாவம் தெரியல அவளுக்கு. ஸோ அதனால் காடாக நம்ம சிவனை பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ தேவியை சேர்த்து பூஜை பண்ண ஆரம்பிச்சா. तत्र तस्या जनाः सर्वे प्रेमभक्तिपरायणाः पूजां चक्रुः विधानेन यथा विश्वेश्वरस्यः. विख्याता सा बभूव अथ दुर्गादेवी धरातले देशे देशे महाराज तस्या भक्तिः व्यवर्धत. ஸோ விக்யாதா சா பபுவ துர்காதேவி என்ன பண்ணா, எல்லா இடத்துலையும் துர்கையை அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா. துர்கையோட இது அவளோட பிரபாவத்தெல்லாம் அப்படி புகழ் மிகுந்து தராத்தலே மகித்தலே சித்தித்தலே எல்லாம் ஒரே அர்த்தம். பூமி, தரான பூமியில் அவள் அப்பேற்பட்ட பெயரோடு புகழ் பெற்று விளங்கினாள் துர்காதேவி. தேசே மகாராஜான்னு யார்? ஜனமேஜயா. கேட்டுக்கோ, ஒவ்வொரு தேசத்துலேயும் தஸ்யாக பக்திகி விவர்த்தத, அவளுடைய பக்தி ரொம்ப வளர்ந்துட்டே போயிடுத்து. ஜனமேஜயா தேவியோட பக்தி. विख्याता सा बभूव अथ दुर्गा देवी धरातले देशे देशे महाराज तस्या भक्तिः व्यवर्धत. सर्वत्र भारते लोके सर्ववर्णेषु सर्वदा भजनीया भवानी तो सर्वेषाम् अभवत् तदा. ஸோ பாரதே சர்வத்ரா, பாரத பூமியில் எல்லா இடத்துலையுமே சர்வவர்ணேஷு எல்லா வர்ணத்தார்களுமே எல்லாருமே தேவி அப்படி கொண்டாடி வச்சுட்டா. சர்வதா நிச்சயமாக அப்படி பண்ணினாவா. பஜனீயா பவானி தூ, பவானி இல்லையா அவள்? பவானி, சிவா எல்லாம் தேவி தான், துர்கா எல்லாம் அவளே தான். ஸோ அப்படிப்பட்ட பவானி பஜனீயா கொண்டாடப்பட வேண்டியவள், அவள் கொண்டாடினவளை. சர்வேஷாம் அபவத்ததா, கொண்டாடப்படுபவளாக அப்படி ஆயிட்டா. எல்லாருமே தேவியை கொண்டாடணும். ஏன்னா நிறைய பேர் விஷ்ணு பக்தர்களாக இருப்பா. சில பேரை பார்ப்போம், சில வீட்டில் காமாட்சி கூப்பிட்டுட்டே இருப்பா. சில வீடுகளில் பார்த்தோம்னா, எங்கள் சாரதா மாமி என் ஃப்ரெண்டு எப்போதும் தேவி உபாசனை ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா சாமியும் கும்பிட்டா கூட காமாட்சி நிறைய பேர் அப்படி இருப்பா. சில பேர் நாராயணா கூப்பிட்டுருப்பா. எப்படி கூப்பிட்டாலும் நம்ம தேவியை அப்படி கொண்டாடுற மாதிரி ஆயிடுது. இவ்வளோ நாளை நாராயணா கூப்பிட்டா கூட இப்போ காமாட்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படித்தான். सर्वत्र भारते लोके सर्ववर्णेषु सर्वथा भजनीया भवानी तु सर्वेषाम् अभवत् तदा. शक्तिभक्तिरताः सर्वे मानिनश्च अभवन् नृप आगम तैः अत स्तोत्रैः जपध्यानपरायणाः. ஸோ சக்தி பக்தி ரதாக, சக்தியோட பக்தி. தேவி தான் ஃபுல் சக்தி கொடுக்கக்கூடியவள். அவள் இல்லாட்ட அணுவும் அசையாதுங்கிறத புரிஞ்சுட்டா. அதனால் அந்த பக்தி ரொம்ப ஈடுபாடு ஆகிடுது அவளுக்கு. எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாணினஷ்சா அபவத்துன்றப்ப. ஸோ எல்லாருமே அந்த கும்பிடுற மாதிரி அப்படி கௌரவிக்கப்படுற மாதிரி அந்த தேவி அமைஞ்சுட்டா. இருப்ப ஹே ராஜா ஜனமேஜயா ஆகமமுக்தைஹி, ஆகமுக்தைன்னு ஆகமங்கள் என்னது, எப்படி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் விதிகள்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஆகமங்கள். ஸோ அந்த ஆகம விதிப்படி ஸ்தோத்திரைஹி, ஸ்தோத்திரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி பகவதியை ஸ்தோத்திரம் பண்ணினா. ஜப தியான பராயணாக, ஜபம் பண்ணுறா தேவிக்கு. தியானத்தில் அப்படியே தேவியை நினச்சிட்டு இருக்கா. இப்படி எல்லாரும் மாறிட்டா. சக்தியை உபாசகர்களாக எல்லாரும் மாறினார்கள். शक्ति भक्ति रताः सर्वे मानिनश्च अभवन् नृप आगम उक्तैः अत स्तोत्रैः जप ध्यान परायणाः. नवरात्रेषु सर्वेषु चक्रुः सर्वे विधानतः अर्चनं हवनं यागं देव्या भक्तिपराजनाः. ஸோ நவராத்திரி ரொம்ப விசேஷம் இல்லையா தேவிக்கு. ஸோ அந்த நவராத்திரி சமயத்தில் எல்லா நவராத்திரி 4 நவராத்திரி இருக்கே ஒரு வருஷத்தில். ஸோ சர்வேஷு நவராத்திரேஷு 4 நவராத்திரிகள்லையும் சர்வே விதானத்தக சக்ருக்கு இன்னும் ரொம்ப கிராண்டாக கொண்டாட ஆரம்பித்தா 4 நவராத்திரியையும். அர்ச்சனம் ஹவனம் யாகம் பண்ணுறா, அர்ச்சனை பண்ணுறா தேவிக்கு. தேவியாக பக்தி பராஜனாக, தேவியோட பக்தியோடு கூட எல்லாத்தையும் கொண்டாடினா 4 நவராத்திரியையும்.
नवरात्रेषु सर्वेषु चक्रुः सर्वे विधानतः अर्चनं हवनं यागं देव्या भक्तिपराजनाः इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे देवी स्थापनवर्णनं नाम पञ्चविंशोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ षड्विंशोऽध्यायः। जनमेजय उवाच नवरात्रे तु सम्प्राप्ते किं कर्तव्यं द्विजोत्तम विधानं विधिवत् ब्रूहि शरत्काले विशेषतः। இப்போ ஜனமாஜ நவராத்திரி வார்த்தையை பிடிச்சுன்னுட்டான். நவராத்திரி வந்தால் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஸோ திஜோத்தம பிராமணோத்தமரே வியாசரே நவராத்திரி சமயத்தில் என்ன தான் செய்யணும்? விதானம் விதிவத் புருஹி, எவ்வளோ கிரேட்டாக பண்ணணும், கிராண்டாக பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுங்க எனக்கு. சரத்காலே விசேஷத்துக்கு, அதுவும் சரத்கால நவராத்திரி இல்லையா? சரத் நவராத்திரி, சாரதா நவராத்திரின்றா. அது சாரதா நவராத்திரி கிடையாது, அது சரத் நவராத்திரி தான். சாரதான்னு சொல்லிருந்து சரியில்லை. அது ஷரத்துன்னு சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரி. ஸோ அந்த நவராத்திரி விசேஷத்தக, ஏன்னா அங்கே சரஸ்வதி மட்டும் பூஜை பண்ணுறது இல்லையா? லக்ஷ்மி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேருமே பூஜை பண்ணுறா. அதனால் அது சரத் நவராத்திரின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சமயத்தில் எப்படி விசேஷமாக எப்படி கொண்டாடணும்னு சொல்லுங்கோன்னு கேட்குறேன். जनमेजय उवाच नवरात्रे तु सम्प्राप्ते किं कर्तव्यं द्विजोत्तम विधानं विधिवत् ब्रूहि शरत्काले विशेषतः किं फलं खलु कः तत्र विधिः कार्यः महामते एतद् विस्तरतः ब्रूहि कृपया द्विजसत्तम. அது பண்ணுறதுனால என்ன பலன்? கிம்பலம் கலு கக தத்ர விதி. ஸோ கக என்ன பலன் கிடைக்கப்படுது? இப்போ இதெல்லாம் பண்ணும்போது விதானமாக பண்ணுறோச்சே என்ன பலன்? அப்புறம் தத்திர விதிகி காரியக, என்ன விதி, எந்த முறைப்படி அந்த பூஜை பண்ணணும் அப்படி மகாமதே மகா புத்திசாலியான வியாசரே சொல்லுங்க. ஏத்தத் விஸ்தரத்தக ப்ரூஹி, விஸ்தாரமாக சொல்லணும். ஸோ பழம் என்ன பூ என்ன காய்னு எல்லாம் வேறு சொல்லணும். இப்போ அவ்வளோ டீட்டெயில் வரும் இப்போ. ஸோ அதெல்லாம் சொல்லுங்க நீங்கள். கிருப்பையா திஜசத்தம, கிருப்பையோடு கூடி எங்களுக்கு சொல்லணும். फलं खलु कः तत्र विधिः कार्यः महामते एतद् विस्तरतः ब्रूहि कृपया द्विजसत्तम. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि नवरात्रव्रतं शुभं शरत्काले विशेषेण कर्तव्यं विधिपूर्वकम्. வியாசர் சொல்கிறார், கேளுப்பா ராஜா, சுணுன்னு கேளு. பிரவட்சியாமி, நான் சொல்கிறேன் உனக்கு. நவராத்திர விரதம் சுபம், நவராத்திரி விரதம் என்ன அதெல்லாம் சொல்கிறேன் நான். சரத்காலே விசேஷம், அதுவும் சரத்கால நவராத்திரி ரொம்ப விசேஷமானது. விதிபூர்வகம் கர்த்தவியம், எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்யணும். அந்த விதிப்படி நான் சொல்கிறேன் கேளு. व्यासोवाच शृणु राजन् प्रवक्ष्यामि नवरात्रव्रतं शुभं शरत्काले विशेषेण कर्तव्यं विधिपूर्वकम् वसन्ते च प्रकर्तव्यं तथैव प्रेमपूर्वकं द्वौ आवृतौ यमदंष्ट्राख्यौ नूनं सर्वजनेषु वै. द्वौ ऋतुदा எஸ் ஓகே. வசந்தேச்ச பிரகர்த்தவியம், வசந்த கால நவராத்திரி வேறு இருக்குது. ஸோ வசந்த காலத்துலேயும் நவராத்திரி பண்ணணும். ததா ஏவ பிரேமபூர்வகம், அன்போடு செய்யணும். வசந்த நவராத்திரி சரத் நவராத்திரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வசந்த நவராத்திரி நல்லது தான் பண்ணணும். தௌ ருது, இது 2 ருது. இந்த 2 காலம், வசந்த காலத்து நவராத்திரியும் இந்த சரத்கால நவராத்திரி ரெண்டுமே ரெண்டு ருத்துல வரக்கூடியது. யமதம்ஷ்ட்ராக்கியௌ நூனம், அதாவது யமதம்ஷ்ட்ரான்னு பேர் இது. இந்த 2 ருத்துல வரக்கூடிய 2 ருத்துக்கும் இந்த இது பண்ணக்கூடிய இது பேர் யமதம்ஷ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பேர். ஸோ நூனம் சர்வஜனேஷுவை. ஸோ இப்படி யமதம்ஷ்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்த 2 ருத்துல வரக்கூடிய நவராத்திரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எல்லாரும் பண்ணணும். वसन्ते च प्रकर्तव्यं तथा एव प्रेमपूर्वकं द्वौ ऋतौ यमदंष्ट्राख्यौ नूनं सर्वे जनेषु वै. யமதம்ஷ்ட்ரான யமனையே கடிக்கலான்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி அர்த்தமாக இருக்கும். ஏன்னா தேவியை உபாசிச்சா யமன் கிட்டக்கு வரமாட்டான் இல்லையா? ஸோ அப்படின்னு வச்சு அந்த அர்த்தத்தில் அப்படி சொல்கிறா போட்டிருக்கு. शरद् वसन्तनामानौ दुर्गमौ प्राणिनाम् इह तस्माद् यत्नाद् इदं कार्यं सर्वत्र शुभम् इच्छता.
ஸோ ஷரத் வசந்த நாமானோ இந்த ரெண்டு நவராத்திரிக்கு ஷரத் நவராத்திரின்னு வசந்த நவராத்திரின்னு பேர். துர்கமௌ பிராணினாமிக, அது அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது. புண்ணியம் பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த நவராத்திரி கொண்டாடுறதுக்கெல்லாமே ஒரு தகுதி கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. துர்கமௌ அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது கிடைக்கிறது ரொம்ப விசேஷமானது. தஸ்மாத் எத்தனாதீதம் காரியம், அதனால் முயற்சியோடு கூட எத்தனை மணி பிரயத்தனத்தோடு இதை செய்யணும். சர்வத்திர சுபம் இச்சதா, உனக்கு சுபம் கிடைக்கணும் மங்களம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா இந்த 2 நவராத்திரி நல்லா கொண்டாடணும். शरत् वसन्त नामानौ दुर्गमौ प्राणिनाम् इह तस्मात् यत्नात् इदं कार्यं सर्वत्र शुभम् इच्छताम्. द्वौ एव सुमहाघोर आवृतो रोगकरौ नृणां वसन्त शरदौ एव सर्वनाशकरौ उभौ. கோரவ் ருத்து, இந்த 2 ருத்துக்களுமே கோரமான ருத்துன்னு சொல்கிறா. ப்ராபப்ளி ஏன்னா அந்த வெயில் காலத்தில் வெயில்னால பீடை ஜாஸ்தி, ரொம்ப ஓவராக வெயில் அடிக்கிறோச்சே அந்த சமயத்தில் கொஞ்சம் வியாதியெல்லாம் தடுக்கிறதுக்கு தானே தேவி பூஜையே நம்ம என்ன இது பண்ணுறோம். அந்த சமயத்தில் உள்ள பீடைகளெல்லாம் நீக்கிறதுக்கு தேவியை ரொம்ப உபாசனை பண்ணுறோம். ஆடி மாதத்தில் ரொம்பவே இது பண்ணுறோம் நம்ம கஷ்டங்கள்லாம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அதனால சுமகா கோரவ் ருத்துன்ற 2 ருத்துக்களுமே கொஞ்சம் கஷ்டமான கோரமான ருத்து தான்ப்பா. ரோக கரவுன்னுட்ட ரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ருத்துக்கள் இது 2. அதனால மக்களுக்கு ரோகத்தை ஏற்படுத்தக்கூடியதுனால இந்த 2 ருத்துலையும் தேவியை உபாசனை பண்ணுறோச்சு அந்த ரோகங்கள் எல்லாம் பீடிக்காமல் தேவி காப்பாற்றுவான். ஸோ வசந்த ஷரதௌ ஏவ, இந்த 2 ருத்துக்களுமே அப்படிப்பட்டது. சர்வநாசகர உபம், அப்போ இந்த 2லையும் நம்ம பூஜை பண்ணுறோச்சே இந்த நவராத்திரி, எல்லா ரோகத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்த நவராத்திரி கொண்டாட்டம். वसन्त शरदौ एव सर्वनाशकरौ उभौ. तस्मात् तत्र प्रकर्तव्यं चण्डिका पूजनं बुधैः चैत्र अश्विने शुभे मासे भक्तिपूर्वं नराधिप. ஓகே, ஆகவே தத்திர பிரகர்த்தவியம், அப்போ செய்யணும் அந்த 2 ருத்துலையும் சண்டிகா பூஜனம், சண்டிகையோட பூஜை பண்ணணும். புதைஹி, அறிவு மிகுந்தவர்களால். ஏன்னா நமக்கு இது வந்து நல்லது பண்ணணும் நம்பிக்கை இருக்கணும் முதல்ல, அது அப்படிப்பட்டவர்கள் தான் செய்வாத. ஸோ சைத்திர மாதத்தில் சித்திர மாதத்தில் வசந்த நவராத்திரி, அதே மாதிரி அஸ்வினேங்கிறது ஐப்பசி மாதம். ஸோ சுபே மாசம், இந்த 2 மாதத்துலேயும் பக்தியோடு செய்யணும். நராதிப ஹே ஜனமேஜயா. तस्मात् तत्र प्रकर्तव्यं चण्डिका पूजनं बुधैः चैत्र अश्विने शुभे मासे भक्तिपूर्वं नराधिप. अमावास्यां च सम्प्राप्य संवारं कल्पयेत् शुभं हविष्यं च अशनं कार्यम् एकभुक्तं तु तद्दिने. ஸோ அமாவாஸ்யாம்ச சம்பிராப்பிய, அமாவாசையில் தானே ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஸோ சம்பாரம் எல்லா சாமானிலையும் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், அந்த பொம்மை மேலே ரெடி பண்ணி வச்சுக்கணுமே. ஸோ அமாவாசையில் கல்ப ஏற்ற அப்போ ரெடி பண்ணி அந்த அமாவாசையில் அன்றைக்கி ஆரம்பித்து சோபனமாக ஆரம்பிக்கணும். ஸோ ஹவிஷ்யம் ச அசனம் காரியம், ஹவிஷ்னு தேவிக்கு அர்ப்பணித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்றா, அதான் ஹவிஸை சாப்பிட்றனாங்கிறார். தேவிக்கு கொடுக்காம எதையுமே சாப்பிடாதே, அது ஒரு தேவிக்கு பிரசாதமாக பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு அந்த ஹவிஸை சாப்பிடு. ஸோ ஆசனம் காரியம், அதை தான் சாப்பிடணும். ஏகபுக்தம் தூ தத்தினே, அந்த அமாவாசை அன்றைக்கி ஒரு நேரம் சாப்பிடுன்ட்டார். தத்தினே அந்த நாளில் ஒரே ஒரு தத்தினே அந்த தினங்களில்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா தினத்துலேயும் அந்த கொண்டாட்டம் முழுக்கவுமே ஒரே ஒரு நேரம் சாப்பிடு, ஏகபுக்தம். மற்ற நேரம்லாம் சுண்டலை பண்ணி திங்க வேண்டியதான். संवारं कल्पयेत् शुभं हविष्यं च अशनं कार्यम् एकभुक्तं तु तद्दिने. मण्डपस्थो प्रकर्तव्यः समे देशे शुभे स्थले हस्तषोडशमानेन स्तम्भध्वज समन्वितः. ஸோ ஒரு மண்டபம் ஏற்படுத்தணுங்கிறார், ஒரு மண்டபத்தை கட்டு தேவிக்கு. ஸோ சமே தேசே சுபேஸ்தலே, சோபனமான ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும். அதில் சமமாக இருக்கணும், மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது, பூமி சமமான பூமியாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி ஹஸ்த ஷோடசமானேனே 16 கையளவு.
இப்போ நல்ல பெரிய மண்டபம் தான் அது, சாதா மண்டபம் கிடையாது. 16 ஷோடச ஹஸ்த, 16 மானன அளவுன்னு அர்த்தம். ஸோ 16 கையளவு அந்த மண்டபம். ஸ்தம்ப துவஜ சமன்வித்தக. ஸோ மண்டபத்தோடு இது கூட இல்லை, அந்த ஆமாம் மானேன்னு சொன்னால் நீள அகலமே அவ்வளோ இருக்கணும். அப்புறம் அதுக்கு அந்த மண்டபத்தில் ஒரு ஸ்தம்பம், ஒரு தூண் இது கட்டணும், துவஜம், அதில் ஒரு துணியை கட்டி தோரணம், அந்த துணி தோரணத்தை கட்டினா அதெல்லாம் கட்டி தேவிக்கே ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணு. மண்டபஸ்து பிரகர்த்தவ்யः சமே தேசே சுபே ஸ்தலே ஹஸ்த ஷோடசமானேன ஸ்தம்பத்வஜ சமன்விதः கௌரவృద్గோம கோமயாவ்யாஞ்ச லேபனம் காரயேத் ததः தன்மத்யே வேதிகா சுப்ரா கர்த்தவ்யா ச சமாஸ்திராः. ஸோ கௌரமிருத்துன்னா வெள்ளை மண். ஸோ வெள்ளை மண்ணை எடுத்து கோமயாபியாம், கோமயம்னு என்னது, அந்த சாணி மூத்திரம் அதெல்லாம் தான் கோமயம். ஸோ அதில் வந்து இந்த வெள்ளை மண்ணெல்லாம் கலந்து லேபனம் காரியேத், அதாவது மெழுகிறது. ஸோ அந்த வெள்ளை மணல் சாணி அந்த இதெல்லாம் கலந்து நல்லா மொழுகணும் அந்த மண்டபத்தில். லேபனம்னு சொன்னோன்னா அப்புறம் அதை அந்த இதெல்லாம் மொழுகி காரையே தத்தக, அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போடணும் அதுக்கு இல்லையா, அந்த மொழுகின இடத்துல கோலமெல்லாம் போட்டு செய்யணும். ஸோ தன்மத்தியே வேதிகா சுப்ரா. ஸோ அந்த மண்டபத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு மேடை, அந்த தேவிக்கு இப்போ தேவியை மூர்த்தத்தை வைக்கணுமே அதுக்கு வேண்டி ஒரு வேதிகா, ஒரு மேடை. சுப்ரான்னா ரொம்ப அழகியாக, சுப்ரான ஒயிட்டுன்னு ஒரு அர்த்தம், சுப்ரான அழகியான்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி அழகான ஒரு மேடை அதில் நடுவில் ஏற்படுத்தி கர்த்தவ்யாச்ச சமாஸ்திரா, ஸ்திரமான மேடையாக இருக்கணும் அது நடுவில். அதுக்கப்புறம் சமமாக இருக்கணும், அப்படி மேடும் பள்ளமாக இல்லாமல் ஒரு நல்லபடியாக மொழிகி ஒரு மேடை ஏற்படுத்து அந்த மண்டபத்தில். கௌரவృద్గோமயாவ்யாஞ்ச லேபனம் காரயேத் ததः தன்மத்யே வேதிகா சுப்ரா கர்த்தவ்யா ச சமாஸ்திரா. ராதே கிருஷ்ண மேம். சதுர்ஹஸ்தா ச ஹஸ்த உஷ்ரா பீடார்த்தம் ஸ்தானம் உத்தமம் தோரணானி விசித்ராணி பிதானச்ச பிரகல்பயேத். ஸோ தேவிக்கு ஒரு பீடம் அமைக்கிறோம். இந்த பீடம் எப்படி இருக்கணும்னு சொன்னான்னா ஒரு நல்ல ஸ்தானமாக இருக்கணும். அந்த இது மண்டபத்தில் ஒரு ஸ்தானம் ஏற்படுத்தி சதுர்ஹஸ்தா, இது 4 கை அளவு. ஸோ 4 கை அளவுக்கு ஒரு மேடை, ஒரு பீடம், தேவியோட பீடம், அது உட்காரத்துக்குள்ள பீடம். ஸோ ஹஸ்த உஷ்ரா, சதுர்ஹஸ்தா ஹஸ்த உஷ்ரா, அதாவது உயரம் வந்து 4 கை அளவுக்கு அந்த மேடை பேஸு, அது 1 கை அளவுக்கு உயரம். அப்படிப்பட்ட அந்த மேடையை நல்லா அமைச்சு உத்தமமான ஸ்தானத்தை ஏற்பாடு பண்ணி அதில் தோரணம் எல்லாம் கட்டி விசித்திரமான தோரணங்கள். விதானம்னா கூரை, அதுக்கு மேலே ஒரு கூரை மாதிரி ஒரு அலங்காரம் தான். இதெல்லாம் நம்மளோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணணும். பிரகல்பயேத்து, அதை ஏற்பாடு செய்யுங்கள். சதுர்ஹஸ்தாஜ ஹஸ்த உஷ்ரா பீடார்த்தம் ஸ்தானமுத்தமம் தோரணாணி விசித்ராணி விதானஞ்ச பிரகல்பயேத். ராத்ரௌ த்விஜான் அத ஆமந்த்ரய தேவி தத்வ விசாரதான் ஆச்சார நிரதான் தாந்தான் வேத வேதாங்கபாரகான். ஸோ ராத்திரவு திஜானத ஆமந்திரியா, சாயங்கால நேரத்தில் இவாளை கூப்பிடுறான். யார்? பிராமணாவை கூப்பிட்டு தேவி தத்துவ விசாரதான், அவளுக்கு தேவி பாடமெல்லாம் படிக்க தெரியணும். இப்போ என்ன தேவி மகாத்மியெல்லாம் படிக்கிறவாளை கூப்பிடுறான், பிராமணாவை கூப்பிட்டு அதை வாசிக்க வைக்கணும். ஸோ அப்படி அதை விசாரதான், அதை அறிந்தவர்கள். ஆச்சார நிறத்தான், நல்ல ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். தான் மனசெல்லாம் அடங்கியவர்கள், இந்திரியங்கள்லாம் அடங்கியவர்கள். வேதாங்க பாரகான், வேதம் தெரியும், வேதத்தோட அங்கங்கள் எல்லாம் அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட பிராமணாவை கூப்பிட்டு தேவி பாடத்தெல்லாம் வாசிக்க வைக்கணும். சாயந்தர நேரத்தில் கூப்பிடணும் அவளை. ராத்ரௌ த்விஜானத ஆமந்த்ரிய தேவி தத்வ விசாரதான் ஆச்சார நிரதாம் தாந்தான் வேதாங்க பாரகான். பிரதிபத்திவசே காரியம் பிராதஸ்நானம் விதானதः நத்யாம் நதே தடாகேவா வாப்யாம் கூபே கிருஹே அதவா. அவ்வளோதான். பிரதிபத் திவசம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரதமை. ஸோ அது அமாவாசைக்கு அடுத்த நாள் அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறது நவராத்திரி. ஸோ அன்றைக்கி காலம்பரை நல்லா எழுந்திருந்து பிராத்தஸ்நானம் காலங்காத்தால் குளிக்கணும். விதானத்தக எப்படி சாஸ்திரம் சொல்லுவோம் அதெல்லாம் குளிச்சுட்டு எங்கே நதியில் குளிக்கணுமா, இல்லாட்ட நத்யாம் நதம்னு சொன்னாலே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்.
ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு பேர் இருக்குது. ஒன்று நதம்னு சொன்னால் நர்மதையெல்லாம் வெஸ்ட்டில் போகிறது, அந்த ரிவர்கள்லாம் நதம்னு பேர். ஈஸ்ட் இப்போ காவேரியோ கங்கையோ ஈஸ்ட்டில் போகிறது, அந்த ரிவர்கள்லாம் நதின்னு பேர். ஸோ நதியிலையோ நதமோ எதுக்கிட்ட இருக்கோ, இல்லை குளத்தில் குழி, வாப்பி கிணத்துல தண்ணி எடுத்து குழி, கூப்பே கிரகே. ஸோ வாப்பிங்கிறது தடாகம் வாப்பி ரெண்டுமே குளம்னு எடுத்துட்டோம்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அவ்வளோதான். ஸோ கூப்பம்னா கிணறு, கிரகே அத்தவா. ஸோ வீட்லேயே குளிச்சுக்கோ, ஒன்றுமே இல்லை. இப்போ சென்னை மாதிரி இடத்துல எங்கே போய் குளிக்கிறது? ஸோ வீட்லேயாவது குளிச்சுட்டு ரெடியாக இருந்துக்கோ. प्रतिपद्दिवसे कार्यं प्रातःस्नानं विधानतः नद्यां नदे तडागे वा वाप्यां कूपे गृहे अथवा प्रातः नित्यं पुरः कृत्वा द्विजानाभरणं ततः अर्घ्यपाद्य आदिकं सर्वं कर्तव्यं मधुपूर्वकम्. ஸோ திஜானாம் வரணம் ததக, பிராமணர்களை வரிக்கணும்னு என்னது, அந்த காரியத்துக்கு வேண்டி பூஜா காரியத்துக்கு வேண்டி ஒரு பிராமணால ஏற்பாடு பண்ணிக்கோ. பிராத்தக நித்தியம் புறக்கிருத்துவா, காலம்புற அவளை கூப்பிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணணும். அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து அவளை கௌரவிக்கணும். காலங்காலத்தில் அவளை வரவழைச்சு. ஸோ அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து மதுபூர்வகம், அதை மதுவர்க்கம் கொடுக்குறா இல்லையா, பாலில் கொஞ்சம் பழத்தை போட்டு மதுவர்க்கம் சொல்கிறாளே, ஸோ அந்த மதுவர்க்கத்தெல்லாம் கொடுத்து அவளை ஒரு கௌரவிக்கணும். प्रातः नित्यं पुरः कृत्वा द्विजानां वरणं ततः अर्घ्यपाद्यम् आदिकं सर्वं कर्तव्यं मधुपूर्वकम्. वस्त्र अलङ्करणादीनि देयानि च स्वशक्तितः वित्तशाठ्यं न कर्तव्यं विभवे सति कर्हिचित्. ஸோ அவளுக்கு வஸ்திரம் அலங்காரம் உள்ள பொருட்கள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும். அதை அவளை வரவழைச்சு தேயானி அதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்வசக்தி தக, அவளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அவள் நம்ம காஸ்ட்லி வஸ்திரம் எடுக்க முடிஞ்சவோ பட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதா, இல்லாட்ட சாதாரண உள்ள வேஷ்டி கொடுக்க வேண்டியதா, அப்படி கொடுக்கணும். வித்த சாட்டியம் ந கர்த்தவியம் விபவே சதி. விபவன வைபவம் இருக்குது உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட நல்ல பணக்காரியாக இருக்கா, நல்ல வைபவமாக இருக்கான்னு சொன்னான்னா அப்போ போய் சிக்கனை பிடிக்கப்படாது. போருமே இது போருமே அப்படின்னு நினைக்காம நல்லதாக செய்யணும். விபவே சதி கர்ஹிச்சித்து, ஒரு பொழுதுமே அந்த சிக்கனம் அந்த தரித்திரம் காட்டப்படாது. நல்ல விபவமாக பண்ணணும், பெருசாக பண்ணணும். வஸ்திர அலங்கரணாதீனி தேயானி ச ஸ்வசக்திதः வித்தசாட்யம் ந கர்த்தவ்யம் விபவே சதி கர்ஹிச்சித். விப்ரைஹி சந்தோஷிதைஹி காரியம் சம்பூர்ணம் சர்வதா பவேத். नव पंच त्रयः च एकः देव्याः पाटे द्विजाः स्मृताः. ஸோ சந்தோஷிதைஹி விப்ரைஹி, பிராமணால சந்தோஷப்படுத்திட்டா திருப்தி பண்ணிட்டானா, அவள் திருப்தி அடைஞ்சிட்டானால் சம்பூர்ணம் காரியம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை. அப்படிப்பட்ட காரியம் நிறைவேறும், நிச்சயமாக பலனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். சர்வதாபவேத்து, அது நிச்சயமாக காரியம் நல்லா நடந்தாச்சுன்னு நினச்சிக்கலாம். அவள் சந்தோஷப்பட்டா, அவள் திருப்திப்பட்டா, அதுதான் முக்கியம். நவ பஞ்ச த்ரயச்ச ஏகக தேவியாக பாட்டே துஜாகா ஸ்மிருதாக. அதாவது 9 நாளோ அல்லது பஞ்ச 5 நாளோ அல்லது த்ரயக 3 நாளோ ஏகக ஒரே ஒரு நாளோ தேவியாக பாட்டே, தேவி பாடத்தை படிக்க அவளை கூப்பிடணும். துஜாகா ஸ்மிருதாகா. ஸோ தேவியாக பாட்டேன்னு சொன்னால் தேவி பாகவதத்தை வச்சு படிக்கலாம்னு சொல்லலாம். 9 நாளைக்கு தேவி பாகவதம் படிக்க சொல்லலாம் இந்த பிராமணால், இல்லை 5 நாளில் முடிக்கலாம். அப்படி இல்லை ஒரே நாளில் வந்து தேவி பாடம்னா முழுசு முடியாட்டுனா தேவி மகாத்மியத்தை சொல்ல வேண்டியதான். ஸோ இப்படி அதுக்காக துஜாகா ஸ்மிருதாக, பிராமணர்கள் அவர்கள் வரிக்கப்படுகிறார்கள் இந்த காரியத்துக்காக. संतोषितैः कार्यं सम्पूर्णं सर्वथा भवेत्. नव पञ्च त्रयश्च एकः देव्याः पाटे द्विजा स्मृताः. वरयेत् ब्राह्मणं शान्तं पारायण कृते तदा स्वस्ति वाचनकं कार्यं वेदमन्त्रविधानतः. ஓகே. ஸோ பிராமணனை பறித்து அவளை கூப்பிட்டு, சாந்தமான பிராமணனாக இருக்கான், கோபப்படக்கூடியவன் வேண்டியதில்லை, ரொம்ப சாந்தமான இருக்கக்கூடியவன். பாராயண கிருத்தே, பாராயணம் பண்ணணுமே, வீட்டில் வந்து அவன் படிக்கணும் இல்லையா, பாராயணம் பண்ணணுமே, அதுக்காக வேண்டி அவனை அழைக்க வேண்டும். ஸ்வஸ்தி வாச்சனம் காரியம் வாச்சனகம், அப்போ அவரை கொண்டு மங்கள வாச்சனம் சொல்லணும். கடைசியில் எல்லாம் சுகினோ பவுந்து எல்லாம் சொல்லணும் அவர். ஸோ அப்படி எல்லாம் அந்த ஸ்வஸ்தி வாச்சனம் அவளை வச்சு பண்ண வைக்கணும். வேத மந்திர விதானத்தக, வேத மந்திரங்களோடு கூடி அது எப்படி சொல்கிறதோ அதை மாதிரி அவளை வச்சுண்டு இந்த ஸ்வஸ்தி வாச்சனம் படிக்க வைக்கணும், காரியம் செய்ய வேண்டும்.
वरयेत् ब्राह्मणं शान्तं पारायणकृते तदा स्वस्ति वाचनकं कार्यं वेदमन्त्रविधानतः वेद्यां सिंहासनं स्थाप्यं क्षौमवस्त्रसमन्वितं तत्र स्थाप्य अम्बिका देवी चतुर्हस्त आयुध अन्विता சிம்ஹாசனம் வேத்யாம் சிம்ஹாசனம் ஸ்தாபியம்னா ஒரு சிம்மாசனம் ஒரு சேர் போடுறோம் அவ்வளோதானே சிம்மாசனத்தை ஏற்படுத்தி சௌம வஸ்திர சமன்விதம் அதை நல்லா கவர் பண்ணணும் நல்ல பட்டை வச்சு மூடணும் வெறும்னு ஒரு சேர் போட்டால் காணாது ஒரு சிம்மாசனத்தை போட்டேன்னா அதை நல்லா ஒரு பட்டு வஸ்திரத்தை வச்சு சௌமன பட்டு வஸ்திரம் வச்சு நல்லா மூடி அந்த சேரை அப்படியே உட்காத்தி அவளை தத்திர ஸ்தாபயித்வா அம்பிகைக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இப்போ ஸோ அம்பிகைக்கு அது பட்டு வஸ்திரத்தால் மூடி அது மேலே அம்பிகையை ஸ்தாபித்து வச்சு சதுர்ஹஸ்தா ஆயுத அன்விதா ஸோ 4 கைகளுடைய மூர்த்தி அந்த மூர்த்தி 4 கைகளுடைய மூர்த்தியை அந்த பிரதிஷ்டை பண்ணி ஆயுத அன்விதா 4 கைகளை ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய தேவியாக துர்க்கையாக பாவித்து அங்கே வைக்கணும் அந்த வேதியில் वेद्यां सिंहासनं स्थाप्यं क्षौमवस्त्रसमन्वितं तत्र स्थाप्य अम्बिका देवी चतुर्हस्त आयुध अन्विता रत्नभूषणसंयुक्ता मुक्ताहारविराजिता दिव्य अम्बरधरा सौम्या सर्वलक्षणसंयुता ஸோ தேவியோட அலங்காரம் அவளுக்கு ரத்தனத்தினால அப்படி இதெல்லாம் போடணும் மாலையெல்லாம் போடணும் தேவிக்கு அந்த மூர்த்திக்கு எல்லாம் மாலையெல்லாம் போட்டு ஆபரணங்கள் போட்டு முக்தாஹார முத்து மாலையெல்லாம் அணிவிச்சு விராஜிதா அப்படி வீற்றிருப்பா அந்த தேவி 4 கைகளோட திவ்ய அம்பரதரா தேவிக்கு அழகான பட்டாடை கட்டி சௌமியமாக சாந்தமாக இருக்கக்கூடிய தேவியாக சர்வலக்ஷண சம்யுதா அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் சில கோவிலில் போட்டவன் தேவி அப்படியே பேசுகிற மாதிரி இருப்பாள் இப்படியே பேசுகிற மாதிரி இருப்பாள் அந்த மாதிரி லக்ஷணம் பொருந்திய தேவியாக அங்கே ஸ்தாபிக்கணும் रत्नभूषण संयुक्ता मुक्ताहार विराजिता दिव्य अम्बरधरा सौम्या सर्वलक्षण संयुता शंख चक्र गदा पद्म धरा सिंहे स्थिता शिवा अष्टादशभुजा वापी प्रतिष्ठाप्या सनातनी தராவை அது கூட சேர்த்துருக்கோ தரித்து கொண்டிருக்கிறவளாக 4 கைகளில் என்னெல்லாம் வச்சுட்டுருக்காங்கன்னா சங்கம் சக்கரம் இதெல்லாமே தான் தேவியோட ஆயுதமே அதெல்லாம் தான் சங்கமே ஆயுதமாக இருக்கும் சக்கரம் கதை பத்மம் இந்த 4 கைகளில் வைத்துக்கொண்டு சிம்ஹே ஸ்திதா சிவான சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவா அந்த மங்களாம்பிகை தேவி அஷ்டாதச புஜாவாப்பி இல்லையா 18 கைகளோட தேவி மூர்த்தி கிடச்சா வச்சுக்கோன்ற ஸோ தசபுஜா 18 கைகளுடைய இவளாகவோ தேவியாகவோ அல்லது பிரதிஷ்டாப்பியா சனாதன பிரம்ம வடிவம் இல்லையா அவளை 18 கைகளோடு கூட பிரதிஷ்டை பண்ணிக்கோ அது உனக்கு எப்படி கிடைக்கிறதோ அது மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோ शंख चक्र गदा पद्मधरा सिंहे स्थिता शिवा अष्टादशभुजा वापी प्रतिष्ठाप्या सनातनी आचाभावे तथा यन्त्रं नवार्ण मन्त्रसंयुतं स्थापयेत् पीठपूजार्थं कलशं तत्र पार्श्वतः அபாவேன்னு படிங்க அர்ச்சா அபாவே இப்போ மூர்த்தியே கிடைக்கல 4 கை மூர்த்தியும் கிடைக்கல 18 கை மூர்த்தி ஒன்றும் கிடைக்கல நம்மளுக்கு அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா ஒரு யந்திரத்தை போடுன்னார் கோலத்தை போட வேண்டிதான் ஸோ தேவி யந்திரம் இருக்கே அந்த தேவி யந்திர ரூபமாக நவார்ண மந்திரம் ஸோ நம்ம சௌந்தர்யலகர்லாம் பார்க்குறோம் இல்லையா 4 சதுரம் இருக்குது அப்புறம் 4 முக்கோணம் இருக்குது நடுவில் முக்கோணங்களால் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் ரவுண்ட் இருக்குது அதில் தாமரைகள் இருக்குது தளங்கள் இருக்குது அதெல்லாம் படித்தோம் இந்த தேவியோட இது யந்திரம் அந்த யந்திர ரூபத்தில் நவார்ண மந்திர சம்யுதம் நவார்ண மந்திரம் தான் அந்தந்த கோலத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும் சௌந்தர்யலகரி புத்தகத்துலேயே பின்னாடி இந்த யந்திரங்கள்லாம் காட்டியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி அந்த யந்திரத்தை வரைஞ்சிக்கோ அவ்வளோதான் தேவி மூர்த்தம் தான் இல்லைன்னு கவலை இல்லை அந்த நவார்ண மந்திர சம்யுதம் யந்திரம் அப்படி அதோடு கூடிய யந்திரத்தை அங்கே ஸ்தாபித்து அங்கே வச்சா போரும் ஸ்தாபயேத் அங்கே பீட்ட பூஜார்த்தம் ஏன்னா தேவிக்கு பூஜை பண்ணணும் தேவி தந்திர ரூபமாக இருப்பாள் யந்திர ரூபமாக இருப்பாள் மூர்த்தி ரூபமாக இருப்பாள் எப்படி வேணா இருப்பாள் அவள் ஸோ நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி யந்திரத்தை போட்டு அங்கே பீடத்து மேலே அந்த கோலத்தை போட்டு கலசம் தத்திர பார்ஸ்வத்தக ஸோ அங்கே ஒரு கலசத்தை வைக்கணும் அடுத்தது ஸோ கோலத்தை வரைச்சிட்டு அது மேலே ஒரு கலசத்தை வெயி अर्चाभावे तथा यन्त्रं नवाड मन्त्रसंयुतं स्थापयेत् पीठपूजार्थं कलशं तत्र पार्श्वतः அர்ச்சா அபாவேன்னு நல்லா பிரித்து படிங்க அந்த இடத்துல பிரித்து படிக்கணும்
संयुक्तं वेदमन्त्रैः सुसंस्कृतं सुतीर्थजलसम्पूर्णं हेमरत्नैः समन्वितम्. ஸோ அதில் வந்து 5 விதமான இலைகள். நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், வெறும் மாவிலையை பொழிச்சு விட்றோம். இங்கே பல இலைகள்லாம் அந்த காலத்தில் வைக்க சொல்கிறார் அவர். ஒவ்வொரு மரத்தோடு இலையை வைக்க சொல்கிறாரு. பஞ்ச பல்லவ 5 விதமான இலைகளை அந்த கலசத்து மேலே வைங்கோன்றா வச்சு, பல்லவ சம்யுக்தம் 5 இலைகளை அது மேலே வச்சு கலசத்து மேலே. வேத மந்திரைஹி சுசம்ஸ்கிருதம், சம்ஸ்காரம் பண்ணணும். அதுக்கு வேத மந்திரம் சொன்னால் தான் அதுக்கு வந்து அவர் அந்த இது ஏறும் இல்லையா, அந்த பவர் ஏறும். ஸோ அந்த கலசத்துக்கு வேத மந்திரங்களோடு அந்த இதெல்லாம் ஸ்தாபிச்சு அந்த இலையெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் தீர்த்த ஜலசம்பூர், நல்ல தீர்த்தமான ஜலம், புண்ணியமான ஜலமாக இருக்கணும். அதில் நல்ல ஜலமாக விடணும். ஹேமரத்னைஹி சமன்விதம், நல்ல தங்கத்தாலேயோ ரத்னங்களாலேயோ அப்படியே அந்த கலசத்தை நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஒரு மாலையை போடலாம், அந்த முத்து மாலையோ கோல்டு மாலையோ அந்த கலசத்து மேலே போட்டு அப்படி அலங்காரமாக வைக்கலாம். பஞ்ச பல்லவ சம்யுக்தம் வேதமந்த்ரைஹி சுசம்ஸ்கிருதம் சுதீர்த்த ஜலசம்பூர்ணம் ஹேமரத்னைஹி சமன்விதம். சம்ஸ்கிருதம்னு பாஷையோட அர்த்தமே அதுதான், சம்ஸ்காரமான பாஷை. அதனால சம்ஸ்கிருதம், நல்ல சம்ஸ்காரத்தோடு இருக்கக்கூடிய பாஷை. அதனால தான் ட்ராமாவில் கூட ஹீரோலாம் பேசுகிறது சம்ஸ்கிருத பாஷையில் பேசுவாள். அதே ஒரு தாசி நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் தானே பேசுகிறா ட்ராமாவில் கூட. அது மாதிரி அதுக்கு பேர் பிராகிருதம்னு சொல்லுவாள். பிராகிருத பாஷை சம்ஸ்கிருத பாஷை. ஸோ நல்ல சம்ஸ்காரமான பாஷைங்கிறனால தான் அந்த பாஷைக்கே சம்ஸ்கிருதம்னு பேர். ஆஷ்வே பூஜார்த்த சம்பாரான் பரிகல்ப்ய சமந்ததः கீதவாதித்ர நிர்கோஷான் காரயித் மங்களாய வை. ஸோ அங்கே சைடில் பூஜார்த்த சம்பாரான், பூஜைக்கு இன்னும் நிறைய பொருள்லாம் வேணும், பூவெல்லாம் வேண்டாமா. ஸோ அந்த எல்லா சம்பாரமாக கூட்டமாக எல்லாத்தையும் எல்லா சாமான்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் சைடில். ஸோ பரிகல்பியா, பார்ஷ்வேனா சைடில் பரிகல்பியா அது ஏற்பாடு பண்ணி சமந்தத்தக சுற்றிலும் வைக்கணும். இந்த எப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஒன்று தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, எல்லா பூஜை பொருட்கள்லாம் பக்கத்தில் வச்சுண்டு. கீதா வாதித்ர நிர்கோஷான், ஸோ இது பெரிய கோவில் மாதிரி ஒரு இடம், 4 பேர் கூடுற இடம், அந்த இடத்துல பூஜை நடக்கிறது, காமனாக நடக்கிறது. அப்படி சொல்லும்போது கீதம் பாடுறதுக்கு ஆள்களை ஏற்பாடு பண்ணலாம், பாட்டு பாடுறவா, வாதித்திர மேளம் வாசிக்கிறவனை கூப்பிடலாம். ஸோ அப்படிப்பட்ட நிர்கோஷம், அப்படிப்பட்ட வாத்திய கோஷத்தோடு கூட மங்களாய காரையேத்து, நல்ல மங்களமாக இருக்கணும். அந்த உற்சவம்னு பண்ணும்போச்சு அப்படி ஒரு மங்களமாக பண்ணணும். அதுக்காக வேண்டி இவாள் எல்லாம் கூட கூப்பிடுங்கோ. पार्श्वे पूजार्थ संभारान् परिकल्प्य समन्ततः गीतवादित्र निर्घोषान् कारयेत् मङ्गलाय वै. पितौ हस्तान्वितायां च नन्दायां पूजनं वरं प्रथमे दिवसे राजन् विधिवत् कामदं नृणाम्. ஹஸ்த அன்விதாயாம் ஹஸ்த. ஸோ என்ன திதின்னு சொன்னேன்னா ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்த அன்விதாயாம் திதௌ அந்த திதியில். ஸோ ஹஸ்த நட்சத்திரத்தோடு கூடிய திதியில் நந்தாயாம் பூஜனம் வரும். நந்தான்னு சொன்னான்னா அந்த பிரதிமை, அந்த தேவி. ஸோ அந்த பூஜை வந்து ஹஸ்த நட்சத்திரத்தோடு கூடிய அந்த டேயில் அந்த பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்ன்றார். வரம்னு ரொம்ப சிறந்தது, அந்த டேயில் பண்ணால் ரொம்ப நல்லது. பிரதமே திவசே ராஜன், ஃபஸ்ட்டு டேயில் ராஜன் ஹே ஜனமேஜயா நிருணாம் விதிவத் காமதம், அப்படி விதிப்படி அந்த மாதிரி பண்ணினோமானால் முதல் நாளில் அந்த மாதிரி அது ஹஸ்த நட்சத்திரமும் கூடி இருந்து அப்படி ஒரு திதி வந்து அமைஞ்சானா அந்த மாதிரி சமயத்தில் அந்த தேவிக்கு பூஜை பண்ணுறது வந்து மக்களுக்கு காமதம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக அமையும், விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். तितौ हस्त अन्वितायां च नन्दायां पूजनं वरं प्रथमे दिवसे राजन् विधिवत् कामदं नृणाम्. नियमं प्रथमं कृत्वा पश्चात् पूजां समाचरेत् उपवासेन नक्तेन च एकभुक्तेन वा पुनः. ஓகே. ஸோ உபவாசேன நக்தேன, அதாவது உபவாசம் இருக்கலாம் இல்லையா. நக்தம்னு சொன்னால் இரவுன்னு அர்த்தம். ஸோ திவா நக்தம் சொன்னால் டே அண்ட் நைட் அப்படின்னு, திவா ராத்திரம் சொல்லலாம், திவா நக்தம்னு சொல்லலாம், அப்புறம் ராத்திரின்னு அர்த்தம். ஸோ ராத்திரி மட்டும் சாப்பிடலாம், அதாவது உபவாசமே இருக்கலாம் மொத்தமாக, இல்லையா ராத்திரி மட்டும் சாப்பிட்றது, இல்லை ஏக்கபுக்தேன ஏதோ ஒரு வேளை சாப்பிட்றது, அப்படி இந்த மாதிரி இருந்து கொண்டு நியமம் பிரதமம் கிருத்வா, ஸோ இந்த நியமத்தை முதல்ல கடைப்பிடித்து கொண்டு பஷாத் பூஜாம் சமாச்சரேத். ஸோ எப்படி நியமத்தை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மனசில் டிசைட் பண்ணிக்கணும். நம்ம இந்த 9 நாளும் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நியமத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்படி பூஜையை ஆரம்பித்து அதை கடைப்பிடிக்க வேண்டும். नियमं
प्रथमं कृत्वा पश्चात् पूजां समाचरेत् उपवासेन नक्तेन च एकभुक्तेन वा पुनः करिष्यामि व्रतं मातः नवरात्रम् अनुत्तमं साहाय्यं कुरु मे देवी जगदम्ब मम अखिलम्. ஸோ தேவியை பிரார்த்திக்கிறது என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? விரதம் கரிஷ்யாமி, அம்மா நான் அந்த விரதத்தோடு கூட இருக்க போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா பசிக்கப்படாது, ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை பசின்னு அலையப்படாது. அதனால நீ தேவி நீ கூட இருக்கணும். மாதக அம்மா நவராத்திரம் அனுத்தமம், சிறந்த மேலான நவராத்திரியில் இந்த விரதத்தை நான் அனுஷ்டிக்க போகிறேன். சாகையம் குருமே தேவி, எனக்கு நீ சகாயம் பண்ணணும் அம்மா. ஜெகதம்பா மம அகிலம், டோட்டலாக இந்த பூஜை நன்னா நடந்து இந்த 9 நாள் நல்லபடியாக நான் நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் சகாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும். करिष्यामे व्रतं मातः नवरात्रम् अनुत्तमं साहाय्यं कुरु मे देवी जगदम्ब मम अखिलम्. यथाशक्ति प्रकर्तव्यः नियमः व्रतहेतवे पश्चात् पूजा प्रकर्तव्या विधिवत् मन्त्रपूर्वकम्. ஸோ யதாசக்தி அவளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ விரதஹேத்தவே நியமகா பிரகர்த்தவியக, ஸோ விரதத்துக்காக அந்த இதை எப்படி ஏற்பாடு பண்ணிக்கணுமோ அந்த நியமத்தை அப்படி கடைப்பிடிக்கணும். இப்போது ரொம்ப பசிக்கக்கூடியவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, அவன் 2 நேரம் நான் இதாக இருக்கேன்னு சொன்னால் முடியுமா? ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன்னு முடியுமா? அப்போ ஏதோ சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த விரதத்துக்கான ஏற்பாடுகளை தான் அந்த நியமத்தை கடைப்பிடிக்க வேண்டும், அது செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பூஜா பிரகர்த்தவியா, அதுக்கு ஏற்ற மாதிரி பூஜையை செய்ய வேண்டும். விதிவத் மந்திரபூர்வகம், நல்ல மந்திரத்தோடு கூடி தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும். यथाशक्ति प्रकर्तव्यः नियमः व्रतहेतवे पश्चात् पूजा प्रकर्तव्या विधिवत् मन्त्रपूर्वकम्. चन्दन अगरु कर्पूरैः कुसुमैः च सुगन्धिभिः मन्दार करज अशोकचम्पकैः करवीरकैः. அடுத்த ஸ்லோகம். मालती ब्रह्मका पुष्पैः तथा बिल्वदलैः शुभैः पूजयेत् जगतां दात्रीं धूपैः दीपैः विधानतः. ஸோ சந்தனம், அகரு, கற்பூரம் இதெல்லாம் மணப்பொருட்கள், தேவிக்கு உண்டான மனம் கொடுக்கக்கூடிய வாசனையுடைய பொருட்கள் இவையெல்லாம். ஸோ சந்தனம் வேணும், அகரு எல்லாம், கற்பூரம் வச்சுக்கணும். அப்புறம் பூக்கள், சுகந்திபிகி குசுமைக்கு, நல்ல மனம் இருக்கக்கூடிய பூக்கள். மனம் இல்லாத பூக்கள்லாம் தேவிக்கு அதை எடுக்கிறது ஸ்லாக்கியம் கிடையாது. ஸோ அதனால் மனம் மிகுந்த பூக்கள் எல்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் மந்தாரம் ஃப்ளவரு, அப்புறம் கரஜா, இதெல்லாம் அந்த காலத்தில் கரஜாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. கரஜா ஃப்ளவருங்கிறது ஒரு ஃப்ளவர், அவ்வளோதான். ஸோ அசோக பூ, அப்புறம் செண்பக பூது, கரவீரகன்னு சொன்னான்னா நார்மலாக இது செவ்வரளி அந்த மாதிரி சொல்லிடுவாள். அப்புறம் மாலதி புஷ்பம், மல்லிகை, அப்புறம் பிரம்மிகா புஷ்பம்னா பிராமி புஷ்பம்னு சொல்லிட்டு ரோஸ் கலரில் ஏதோ ஒரு புஷ்பம் இருக்குது. நம்ம இதில் போட்டோம்னா பிரம்மிகா புஷ்பம்னு போட்டோன்னா கூகுள் ஏதோ வருது கலரில், நல்ல ரோஸ் அண்ட்ரெட்டாக வருது எல்லாம். ஸோ ததா வில்வதளம் வேணும் தேவிக்கு. சுபைகி, சோபமான ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வில்வதளம் எடுத்துக்கணும். பூஜையே ஜெகதாம் தாத்ரீம், ஜகத்துக்கே தாங்கக்கூடியவள், ஜெகத்தையே தாங்கக்கூடிய அந்த தேவியை தூபைகி தீபைகி விதானத்தை, தூப தீபமெல்லாம் காட்டி எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பூஜையை பண்ணுங்கள். அவன் கேட்டாலே எப்படி பூஜை பண்ணணுன்ட்டு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறான் வியாசர். चन्दन अगरु कर्पूरैः कुसुमैश्च सुगन्धिभिः मन्दार करज अशोक चम्पैः करवीरकैः मालती ब्रह्मका पुष्पैः तथा बिल्वदलैः शुभैः पूजयेत् जगतां धात्रीं धूपैः दीपैः विधानतः. फलैः नानाविधैः अर्घ्यं प्रदातव्यं च तत्र वै नारिकेलैः மாதுலுங்கைஹி தாடிமி கதலி ஃபலைஹி. அடுத்த ஸ்லோகம். नारङ्गैः पनसश्च एव तथा पूर्णफलैः शुभैः अन्नदानं प्रकर्तव्यं भक्तिपूर्वं नराधिप. ஸோ
என்னெல்லாம் பழங்கள் பூஜைக்கு என்னெல்லாம் பழங்கள்னு சொல்கிறார். நானாவிதைகி பலகி பலவிதமான பழங்கள். அர்க்கியம் பிரதாத்தவ்யம் அது 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 மட்டும் இல்லை, இந்த பழங்கள்லாம் வச்சுக்கணும், அர்க்கியம் கொடுக்கணும் தேவிக்கு. தத்ரவை அப்போ அந்த பூஜையில் நாரிக்கேலைகி தேங்காய் இல்லையா, நாரிக்கேலம் தேங்காய். மாதுளிங்கம்னு சொன்னான்னா சில சமயத்தில் நம்ம மாதுளம் பழம் சொல்லுவோம். மாதுளிங்கம்னா நார்மலாக மாதுளம் பழம் சொல்லுவோம். இங்கே தாடி மீன் வேறு போட்டுவிட்டாரு. ஸோ தாடி மீனாலும் மாதுளம் பழம், அதனால் இதை எலுமிச்சைன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ மாதுளிங்கம்ங்கிறது எலுமிச்சை, தாடி மீன்கிறது மாதுளம் பழம், அப்புறம் கதலிப்பழம், நாரங்க பழங்கிறது ஆரஞ்சு, பனச பழங்கிறது பலாப்பழம், அப்புறம் பூர்ண பழம்னாலும் இந்த தேங்காய் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட பூர்ண பழங்களெல்லாம் வச்சுண்டு சோபனமான இந்த பழங்களை வச்சுண்டு எல்லா பூஜையும் தேவிக்கு பண்ணணும். அன்னதானம் பிரகர்த்தவியம். மெயினாக சண்டி ஹோமம் முடிஞ்சால் நிறைய சாப்பாடு போடணும். ஸோ சாப்பாடு போடாட்டா அது தப்பு, இது சண்டி ஹோமம் பண்ணிவிட்டு. ஸோ அன்னதானம் பிரகர்த்தவியம் பக்திபூர்வம், பக்தியோடு கூட நல்ல அன்னதானம் பண்ணணும்ப்பா நராதிப்பா ஹே ஜனமே ஜெயா. प्राताधव्यं च तत्र वै नारिकेलैः मादुलुक्कैः दाडीभिः कदलीफलैः नारङ्गैः पनैश्च एव तथा पूर्णफलैः शुभैः अन्नदानं प्रकर्तव्यं भक्तिपूर्वं नराधिप. सर्वं जगदम्बर्पणमस्तु.